السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தினம் நடத்தக்கூடிய அதாவது இந்த மார்க்க வகுப்பில் ஒரு முழுமையான நேரம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால தான் கொஞ்சம் ஒரு புண்ணாய்த்து கொண்டேன். என்று சொன்னால் வளமையாக உரைகளின் பொழுது கடைசியாக அந்த உரை கிடைக்கும், முழுமையாக என்ன செய்ய முடியாது, ஒரு பேச முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு முழுமையான அளவில் சில விஷயங்களை முன்வைக்கலாம் என்கின்ற அளவில் ஒரு நேரம் கிடைத்திருக்கு. அதுக்கு முதலாக அல்ஹம்துலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, சின்னது வைத்து அன்புள்ள சகோதரர்களே, வறுமை ஒழிப்பில் இஸ்லாத்தின் பங்களிப்பு என்கின்ற தலைப்பில் ஜுபைலுடைய ரமலான் இரவு நிகழ்ச்சியில் நான் ஒரு சில முக்கியமான பகுதிகளை பேசினேன். ஆனால் அதை தொடாமல் இந்த தலைப்புடைய இறுதி பகுதிக்கு என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது என்கின்ற அடிப்படையில் சில பொழுதுகளில் வராத நிறைய சகோதரர்களும் என்ன செய்யலாம், அதில் இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் நான் ஆரம்பத்திலிருந்து ஓரளவு சுருக்கமாக கடைசி செய்தி வரைக்கும் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, வறுமை ஒழிப்பில் இஸ்லாத்தின் பங்களிப்பு என்கின்ற இந்த தலைப்பு மிக பிரதானமானது, முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் என்கின்ற கோணத்தில் நோக்கக்கூடிய நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். காரணம், நாம் இஸ்லாத்தை வணக்க வழிபாடுகளுக்குள் மாத்திரம் என்ன செய்யவில்லை, சுருக்கிக் கொள்ளவில்லை. மாற்றமாக இஸ்லாம் சகல துறைகளிலும் இந்த சமுதாயத்துக்கு தீர்வுகளையும் வழிகாட்டுதல்களையும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்கின்ற கோணத்திலே தான் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இஸ்லாத்துடைய ஒரு நிலைப்பாடு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வெறும் நிலைப்பாடு என்றால் சரி பிழை என்கின்ற நிலைப்பாடு மட்டுமல்ல, என்ன தீர்வு, இதற்குரிய ப்ரொசீஜர் என்ன, எந்த மாதிரி என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இதை அணுக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வறுமை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இஸ்லாம் முன்வைத்துள்ளது. அதுபோன்று வேறு எந்த கொள்கையும் என்று சொன்னால் வறுமையை ஒட்டி ஆரம்பித்த ஒரு பொருளியல் கொள்கை தான் கம்யூனிசம். அப்படித்தானே? வறுமையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் கம்யூனிசம் என்று சொல்லக்கூடிய கொள்கை. அதனால் கூட என்ன செய்யவில்லை, நெருக்கமான ஒரு முடிவை கூட, சரியான முடிவை விடுங்கள், சரிக்கு நெருக்கமான ஒரு முடிவை கூட என்ன செய்ய முடியவில்லை, இந்த பொருளாதார விஷயத்துக்கு வைக்க முடியவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வைத்த இந்த வறுமை ஒழிப்புக்கு அவர்கள் வைத்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட காலமாவது என்ன செய்யவில்லை, நீடிக்கவில்லை. அதற்கு மிகப்பெரிய இரண்டு உதாரணமிக்க நாடுகள் எது? ரஷ்யா, சைனா. இந்த இரண்டு நாடுகளும் அந்த கொள்கைக்கு மிகப்பெரிய உதாரணமான நாடுகள். அப்படியே தூளாகி போன ஒரு கொள்கை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு வறுமை சம்பந்தமான நிலைப்பாடை அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்றால், பொருளியல் ரீதியாக சில திட்டங்களையும் தீர்வுகளையும் சொன்னது மாத்திரமல்ல, பொருளியல் ரீதியாக சில திட்டங்களையும் தீர்வுகளையும் சொன்னது மாத்திரமல்ல, இதை அதாவது மனிதர்களுடைய அதாவது வாழ்க்கை சிஸ்டம் இருக்குதே, அதிலெல்லாம் கொண்டு போய் அப்ளை பண்ண பார்த்தார்கள். குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், பொருளாதாரம் சிறந்து விளங்க குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்துடைய அங்கத்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும். அதாவது கடைசி நிலை என்ன தெரியுமா, பொருளாதாரத்து விஷயத்திலே சமநிலை இந்த சமுதாயத்தில் ஏற்பட வேண்டும் என்றால், சிறந்த தீர்வு ஏற்பட வேண்டும் என்றால், அவங்களுடைய எழுத்துல வடிவிலே இருந்த கடைசி நிலை என்ன தெரியுமா? பாருங்க எந்த அளவுக்கு கோளாறாக சிந்தித்திருக்கிறார் என்று சொல்லி. கடைசி நிலை என்னன்னு சொன்னால், இப்ப மனிதன் பொருளாதாரத்துல வித்தியாசமான அணுகளை காணுவதற்கான மிகப்பெரிய காரணமே சுய ஆசை. அதாவது பேர் அந்த என்ன சொல்றது, சுயநலம், செல்ஃபிஷ் சிந்தனை தான் அதற்கான காரணம் என்று ஒரு தியரியை உருவாக்கி
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். இப்ப எனது வீட்டிலே ஒரு குடும்ப அங்கத்தவர் மரணிக்கிற நேரத்தில் எனக்கு என்ன செய்யும்? வேதனை வரும், கண்ணீர் வடிப்பேன், வேலைகளில் கூட ஈடுபட முடியாமல் இருப்பேன். இதே ஸ்டேட்டஸிலே உள்ள ஒருவர் அடுத்த வீட்டிலே மரணிக்கிறார். எனக்கு என் குடும்பத்திலே ஒருவர் மரணிப்பது போன்று அவருக்கு அவரது குடும்பத்திலே உள்ள ஒருவர் என்ன செய்யறார்? மரணிக்கிறார். எனக்கு அழுகை என்ன செய்யாது? வராது. எனக்கு அதே அளவுக்கு வேதனை இருக்காது. நான் அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டேன்? வேலையில இடைஞ்சலாக ஆக மாட்டேன். எனவே இந்த நிலை எதன் காரணமாக ஏற்படுகிறது? எனது குடும்பம் என்றதுனால என்ன செய்யுது? ஏற்படுது. முதல்ல எதை ஒழிக்கணும்? எனது குடும்பத்தை ஒழிக்கணும். எனது குடும்பத்தை ஒழிக்கணும்னா என்ன? திருமணத்தை என்ன செய்யணும்? முதலாவது ஒழிக்க வேண்டும். திருமணத்தை ஒழித்தால் அடுத்த என்ன வரும்? விபச்சாரம். அதன் மூலம் தான் குடும்ப சிஸ்டம் என்றதே வரும். எனது பிள்ளை என்ற ஒரு பிள்ளை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. குழந்தைகள் எப்படி வளர்க்க இந்த சிஸ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க? போகின்ற அளவில் வறுமை ஒழிப்பை பத்தி என்ன செஞ்சுக்கிறாங்க? சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாம தியரிக்காக பேசல. உலகத்துல இதை அப்ளை பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் யுத்தமே என்ன செய்து முடித்து விட்டது. மக்கள் படுகொலையே நடந்து முடிந்த பின்னாட்டைக்கு நம்ம அதாவது நாங்க ஒரு 30 வருஷம் தான், இந்த 30-40 வருடம் தான் இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த சித்தாந்தம் உருவாக்கப்பட்ட காலத்துல பிறந்து வாழ்ந்தார்களே, இந்த ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால அவர்களுக்கு இதனுடைய பாதிப்புகள் என்ன செய்யும் தெரியும். அந்த அளவுக்கு பெரும் ஒரு கொள்கையாக என்ன செய்தார்கள்? இதை பேசினார்கள். அதை எந்த அளவுக்கு ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களிலே படித்த சிலர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இது சரியான கொள்கைதான், இது இஸ்லாமும் சொல்லி இருக்கிறது, இது இஸ்லாமும் சொல்லி இருக்கிறது. இதை சொல்லல, இந்த குடும்ப சிஸ்டத்தை யோசிக்கல. ஆனா அவன் சொல்ற ஆரம்ப நிலைகள் இருக்கிறது, இதெல்லாம் இஸ்லாமும் சொல்லி இருக்கிறது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. அபூதர் ரலியல்லாஹு யாரா? ஒரு முஸ்லிம் கம்யூனிஸ்ட்வாதி. யாரு? அபூதர் ரலியல்லாஹு அவர்கள். ஏண்டா அவர்கள் சமத்துவத்தை பேசினார், ஒதுங்கி வாழ்ந்தாரே. அவர் அந்த சமுதாயத்தில் இதைத்தான் பேசினார். அபூதர் அதாவது அல் இஸ்திராக்கி, அவர் அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழ்ந்த ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இதைத்தான் என்ன செய்தார்கள்? விரும்பினார்கள் என்றது போன்றும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை என்ன செஞ்சா கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன கம்யூனிசமும் இஸ்லாமத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. கம்யூனிசத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்அரியா கொள்கையினரை அஷ்அரியா குழுவினரை பாராட்டுகிறார்கள். அஷ்அரியா கொள்கை அல்ல, அஷ்அரியா கோத்திரத்தினரை பாராட்டுகிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி கோத்திரத்தினரை எதுக்கு பாராட்டுறாங்க தெரியுமா? அவங்க வறுமையில விழுந்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தங்கள்கிட்ட இருந்த எல்லா உணவையும் ஒன்று சேர்த்து அதை ஒரு இடத்துல திரட்டி சமனாக பிரித்துக் கொள்வார்கள். இது சரியான ஹதீஸ், முஸ்லிம்ல வருது. இது எதை சொல்லுதான்? கம்யூனிசத்தை என்ன செய்கிறது? சித்தாந்தத்தை இதா கம்யூனிசம் சொல்லிச்சு, வீடு வரைக்கும் போச்சு. ரசூலுல்லாஹ் வீட்டை மாத்தி கூட சொன்னாங்களா? கம்யூனிச சித்தாந்தம் இதல்ல. ஆனா இந்த சாப்பாடை சரிசமனாக பகிர்ந்து கொள்வார்கள் வச்சு என்ன செய்யறாங்க? கம்யூனிசமாம் என்கிற இப்படி இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா பாராட்டுகின்ற அளவுக்கு போனார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கம்யூனிசம் என்ற இந்த வார்த்தையுடைய ஆள் அகலங்கள் தெரியாத சகோதரர்கள் இருக்கலாம். அந்த சகோதரர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இஸ்லாம் இந்த மாதிரியான சமத்துவ கொள்கையை சொல்லவில்லை, சம உடைமை கொள்கையை சொல்லவில்லை, எல்லோரும் சமம் என்கின்ற கொள்கையை சொல்லவில்லை. இறைவன் படைத்த சிஸ்டத்துக்கே அது என்னது? மாற்றமானது. ஆனால் இஸ்லாம் அதை சொல்லவில்லை என்பதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஆதாரம் என்ன தெரியுமா? பணக்காரருக்கு இஸ்லாம் விதியா பொருளாதாரத்தில் விதியாக்கிற கடமையுடைய வீதாசாரம் என்ன? 2.5%. சம உடைமை எவ்வளவு இருக்கணும்? 50. விளங்கிட்டா? ஹாஃப் இருக்கணும். இவன் ஹாஃப்னு சொல்லல, வேற என்னமா சொல்றான். விளங்கிட்டா? ஹாஃப் இருக்கணும். 50க்கு 50 என்ன செய்யணும்? போகணும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? 2.5% தான் சொல்லுது. அது மட்டுமல்ல, நம்ம நிலத்துல இருந்து ஒரு புதையல் அம்பிடுதா, அதுல கூட ஹாஃப் சொல்லல. புதையல் அம்பிட்டா கூட அதுல 5ல் 1 தான். அதுல 5ல் 1 தான் இஸ்லாம் சொல்லுகிறது. 100 20. இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதே ஒழிய எந்த இடத்திலும் இஸ்லாம் இந்த சமத்துவத்தை சொல்லவில்லை. மழை பெய்து விவசாயத்துல உதி கிடைக்குது, அவனுக்கு பங்கு இருக்குதா? உழுவுனது தவிர வேற எந்த பங்கும் இல்லை. சாதாரணமா மழை பெய்து என்ன செய்கிறது? விவசாயத்துல நம்ம எந்த விதமான கஷ்டம் படல, உழைக்கல. மழையின் காரணமாக எங்களுக்கு ஒரு விளைச்சல் கிடைக்கிறது. எங்கட எந்த செலவும் இல்லை, நாங்க தண்ணீர் ஊற்றவில்லைன்னு வைங்க. அதுக்கு கூட இஸ்லாம் என்ன சொல்லுச்சு? 10ல் 1 தான். 10ல் 1 சொல்லுச்சு. அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் 20ல் 1 கஷ்டப்பட்டேன், நானா கஷ்டப்பட்டிருந்தா 20ல் 1, இல்லாட்டி 10ல் 1. இந்த அளவுக்கு தான் இஸ்லாம் சொன்னதே ஒழிய சரி சமத்துவம் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லவில்லை. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? வறுமை ஒழிப்பு என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கோணம் இருக்கிறது. என்ன? தர்மம் செய்தல், ஜகாத்து கொடுத்தல், இது மட்டுமல்ல வறுமை ஒழிப்பை பார்க்க வேண்டிய கோணங்கள். முதலாவது அம்சம், இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிய ஒரு விஷயம்தான் எது? வறுமை ஒழிப்பு என்கின்ற அம்சம். வறுமை ஒழிப்பு, அதாவது கஷ்டப்படுகின்ற மக்களை பார்த்து, உழைக்கின்ற வர்க்கத்தை பார்த்து, உழைக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் வறுமையில, அதாவது பெரும்பாலும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன? ஸ்டேட்டஸ் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வறுமைதான்.
அந்த வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து வறுமையிலேயே பிறந்தவர்களுடைய அந்த சிந்தனை போங்குகளை இந்த உலகம் என்ன செய்கிறது, நடைமுறைப்படுத்த எத்தனித்ததன் ஒரு வடிவம் தான் கம்யூனிசம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் என்பது படைத்தவனிடமிருந்து வந்த மார்க்கம், பாதிக்கப்பட்டவனிடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல. யார்கிட்ட வந்த மார்க்கம்? படைத்தவனிடமிருந்து வந்த மார்க்கம். பாதிக்கப்பட்டவன் தான் அதை மட்டும் யோசிப்பான். பாதிப்புல இருந்து மட்டும் யாரா யோசிச்சானுங்களே நல்ல முடிவு எடுக்க மாட்டான். பாதிப்புல இருந்து மட்டும் யோசிச்சா எப்படி யோசிப்போம்? நல்ல முடிவு எடுக்க மாட்டோம். படைத்தவனுடைய இடத்துல இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா அந்த அமைப்புல என்ன செய்யுது இஸ்லாம், அந்த அந்த விஷயத்தை யோசிக்கிறது. உதாரணமா நான் சொல்றேன், இன்றைக்கு குற்றவியல் சட்டத்துல எல்லாம் என்ன பிரச்சனை? யார் பாதிக்கப்பட்டானோ அவன் மரண தண்டனை கொடுக்கணும் என்றான். பாதிக்கப்படாத என்ன சொல்றான்? அதை சொல்லல, அநியாயம், அவனை திருத்த வேண்டும், அவனுடைய சூழலை பார்க்க வேண்டும், சம்பந்தத்தை பார்க்க வேண்டும். பாதிக்கப்பட்டவனுடைய ஸ்டேட்டஸ் இந்த தண்டனை என்னது? சரியான நிலைமை. பாதிக்கப்பட்டவனுடைய சிந்தனையிலிருந்து மட்டும் பார்த்தல் என்பது என்னது? தவறானது. அதே நேரத்தில் பாதிக்கப்படாதவர்கள் பார்க்கிற நேரத்தில் எப்படி பார்ப்பாங்க? அதை தலைகீழா தான் செய்வார்கள், பார்ப்பார்கள். இஸ்லாம் அப்படி இல்லை. பாதிக்கப்பட்டவருடைய மனோநிலையை பார்க்கிறது, அது இல்லாதவருடைய நிலையை பார்க்கிறது, இரண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதனால்தான் நிறைய இடத்தில் நமது சுய சிந்தனை ஒன்றை தீர்ப்பளிக்கின்ற பொழுது அதை ஒரு பக்கத்துல வச்சுட்டு என்ன யோசிக்கணும்? இஸ்லாத்துடைய சிந்தனையை, இஸ்லாத்துடைய வழிகாட்டலையே நம்ம யோசிக்க வேண்டிய கடமையில் இருக்கிற. ஏன் தெரியுமா? எப்படி கண்ணுக்கு வெளிச்சம் இல்லாவிட்டால் பார்க்க முடியாது, கண்ணுக்கு வெளிச்சம் இல்லாட்டி என்ன செய்யலாது, பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய பார்வை கூர்மை உள்ளவராக இருந்தாலும் சரி, காதுக்கு அது தெளிவான ஒரு சூழல் இல்லாவிட்டால் எப்படி கேட்க முடியாது, அதே போன்றுதான் மூளைக்கு சரியான வழிகாட்டல் இல்லாது விட்டால் சிந்திக்க முடியாது. மூளைக்கு சரியான பேசிக்கும் வழிகாட்டல் இல்லைன்னு சிந்திக்க முடியாது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தின் ஊடாக நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முயலுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திலே தெளிவான தீர்வு இருக்கிறது. தெளிவான, நேரடியாக அல்லாஹ் உங்க ரசூல் பேசக்கூடிய நேரடியான தீர்வு இருக்கிறது. அப்ப இஸ்லாம் வறுமை என்கின்ற பகுதியை, கஷ்டப்படுகின்ற மக்களுடைய பகுதியை இஸ்லாம் கடுமையாக என்ன செய்கிறது, சிந்திக்கிறது. இந்த ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டுல இல்ல, இந்த ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு தான் உழைப்பாளிகளுடைய அந்த உழைப்புடைய சிந்தனை என்ன செய்தது, வந்தது. கேபிட்டலிசத்துக்கு எதிரான ஒரு புரட்சி வந்து கேபிட்டலிசம் என்னமோ உலகத்துல இவனா உருவாக்கி விட்ட மாதிரி என்னது ஒரு சிந்தனை போன்றை உருவாக்கி இந்த கொஞ்சம் காலமா தான் என்ன செய்யுது, விடுமுறையில எப்போ வந்தது, விடுமுறை சிஸ்டங்கள், அது இது 8 hour வேலை, இதெல்லாம் பின்னால வந்தது. இந்த புரட்சியுடைய விளைவாக வந்த ஒரு அம்சம். ஆனா இதல்ல, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான தீர்வு என்ன செய்கிறது சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்குகிறேன். தீர்வை பொறுத்தவரை 8 மணித்தியால வேலை, உதாரணமாக 8 மணித்தியால வேலை என்பதுதான் இன்றைக்கு இந்த மக்களுக்குரிய தீர்வு அப்படின்னு சொல்கின்ற அளவில் என்ன செஞ்சது, உலகத்துடைய சிஸ்டமேட்டிக் மாறி வந்திருக்கு. ஆனால் இதனை வச்சு எப்படி பார்க்கிறோம், அங்க வேலை 10 மணித்தியாலம், இங்க வேலை 14 மணித்தியாலம், சரியான கஷ்டம் அப்படின்னு பார்க்கிறோம். எதை வைத்து? அவருடைய சிலரியை வைத்து. இஸ்லாம் 12 மணித்தியாலம் சொல்லல, 24 மணித்தியாலம் சொல்லல, 8 மணித்தியாலம் சொல்லல, கூலியை மட்டும் சரியா சொல்லுது. எதை சொல்லுது? இந்த செக்ஷனை பார்க்கவே இல்லை. நான் கேட்கிற 8 மணித்தியாலம் வேலை செய்யற ஒரு ஓவர் டைம் மட்டும் அடுத்த என்ன வேலை செய்யறாரு, 4 hour செய்யறாரு இல்லையா? இஸ்லாம் சொல்லுது அதான். நீ 8 மணித்தியாலம் சொல்லல, 12 மணித்தியாலம் சொல்லல, 18 மணித்தியாலம் சொல்லல. உனக்கு 24 மணித்தியாலம் உழைக்க முடியுமா? அவன்கிட்ட உழைப்பு வாங்க முடியும், அவன் எக்ரி ஆகினா எடு. இன்றைக்கு சட்டம் எப்படி வருது, எடுக்க கூடாது, அப்படி மேல வந்தா ஓவர் டைம். இதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன செய்யறாரு நம்ம பார்க்கல. இதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது நெகட்டிவ் ரிசல்ட் என்ன செய்யல நம்ம பார்க்கல. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் என்ன சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், நாளை மறுமையில் நான் 3 பேருக்கு எதிராக இருப்பேன். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருக்கு எதிராக ஒருத்தர் வாதிக்கணுமே, அவருக்கு சார்பாக 3 பேருக்கு சார்பாக நானே வாதியாக மாறுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். யாரு? ஒரு மனிதனிடத்திற்கு வேலையை முழுமையாக வாங்கிவிட்டு அவனது கூலியை அவனுக்கு கொடுக்காதவன், அதற்குரிய கூலியை எவன் அவனுக்கு பூரணமாக கொடுக்கவில்லையோ, பூரணமாக வாங்கிவிட்டு பூரணமாக யார் கொடுக்கவில்லையோ அவனுக்கு எதிராக யார் இருப்பேன்? ரப்புல் ஆலமீன் நானே என்ன செய்வேன், மறுமை நாளில் வாதியாக இருப்பேன் என்று சொல்லி மத்த பகுதியுடைய தீர்வு, இந்த உலகத்துடைய தீர்வு. இரண்டாவது, மறுமையில் அவனுடைய நிலை என்ன என்பதை பற்றி இஸ்லாம் தெளிவாக என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஆனால் இந்த சிந்தனைகள் எல்லாம் உருவாக்கியவர்களுக்கு மதம் இருக்கவில்லை, மார்க்கம் இருக்கவில்லை, அல்லது இது பற்றி பேசக்கூடிய மார்க்கத்தில் அவர்கள் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. இதுதான் காரணம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு தெளிவான மார்க்கம், எல்லா விஷயங்களிலும் நல்ல வழிகாட்டுதல்களை சொல்ல வேண்டிய மார்க்கம். நாம் இருக்கக்கூடிய இந்த செட்டப்லையே வைத்து உலகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, யோசித்து விடக்கூடாது. இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது, எந்த நிலையில் உருவாக்கப்பட்டது, எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது, இவைகள் எல்லாம் சிறந்த முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க பழக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு எனக்கு இந்த தலைப்பை கொஞ்சம் அறிமுகப்படுத்த வேண்டும், நான் நெருக்கி போறேன். அன்புள்ள சகோதரர்களே, நினைச்சு பாருங்க,
நம்ம இந்த 8 மணித்தியால வேலையினால இங்க வந்து உள்ள இன்னொரு மாற்று ரிசார்ட்டை பார்க்கிறோம். லுகருக்கு நம்ம தொழுகைக்கு போறோம். 8 மணித்தியால வேலை சொன்னவர்களுக்கு எதிராயிருப்பாங்க. லுகருக்கு பள்ளிக்கு போறதுலையும் அசருக்கு பள்ளிக்கு போறதுலையும் எதிராயிருப்பாங்க. ஏன் எதிராயிருப்பாங்க? 8 மணித்தியால வேலை. ஏதோ ஒரு முஸ்லீம் நாடு என்றதுனால என்ன செய்யுது? முஸ்லிம் இஸ்லாமிய சட்டங்களை ஓரளவு நடைமுறைப்படுத்தக்கூடிய நாடு என்றால் அது இருக்குது. ஆனால் இங்க நிறைய உள்ள தொழிற்சாலை உள்ளவர்களுக்கு என்ன பிரச்சனை? தொழுகைக்கு போற இதுலயே ஒரு 15 நிமிஷம் செஞ்சிருது போயிருது, அதுல ஒரு 20 நிமிஷம் போயிருது, இதுல ஒரு அரை மணி நேரம் போயிருது. எதை வச்சு உண்டாயிடுச்சு? 8 மணி நேரம். யார் 8 மணி நேரத்தை போட்டது? அதை பார்க்கலாம். நம்ம இந்த 8 மணி நேர பிரச்சனையில இருந்து தான் அதெல்லாம் செய்யுது உருவாகியது என்பதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஏன்னா நம்ம பார்க்கிற டியூட்டில நிறைய 1 மணி நேரம் இதுலயே என்ன செஞ்சிருது போகுவதை என்ன செய்யறா பார்க்கிறோம். அதனால யார் உழைக்கின்றவர்களும் மிகவும் சுண்ணத்து தொடரக்கூடாத சட்டம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது வருது. 15 நிமிஷத்துல ஓடி வந்துடணும், 15 நிமிடத்தில் ஓடி வந்து விட வேண்டும் என்பது இதன் மூலம் வந்தது. 8 மணி தியாலம் என்கின்ற விஷயங்கள் மூலம் என்ன செய்யுது வந்தது. நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே. எனவே நீங்கள் வறுமை விஷயங்களை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் முதலாவது நம்முடைய சிந்தனையில ஃபீட் ஆகிக்கிற எல்லாத்தையும் விடுங்க. நான் 8 மணி தியாலம் பிள்ளைன்றன்னு சொல்லல, அதை வணங்கிக்கிறணும் சரியா? அது வேற மாதிரி வச்சிடக்கூடாது. அடுத்தது முதலாவது நம்ம சிந்தனையில் உள்ள அதெல்லாம் விட்டு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்கிறது, இஸ்லாம் எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செய்து என்றால் நான் திருப்பியும் பதிவு செய்கிறேன். முதல் அம்சமாக இந்த உலகத்திலே தீர்வு சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கைகள், தீர்வு சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள், இதெல்லாம் ஒரு புறம் வையுங்கள். இஸ்லாம் இந்த உலகத்திலே முதலாவது சொல்லக்கூடிய விஷயமே வறுமை என்கின்ற விஷயத்தை இறைவனது விதியாக அல்லாஹ் தஆலா சொல்வதாம். இறைவனது அல்லாஹ்வுடைய ஒரு விதியாக இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை அதிகமாகவும் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை குறைத்தும் கஷ்டம் ஏற்படுகின்ற அமைப்பிலும் கஷ்டம் ஏற்படாத ஒரு வசதியான சூழலிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். அப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படித்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இது விதி. வறுமை ஒழிப்பு என்பது இந்த உலகத்தில் ஒரு தலைப்பாக இருப்பதால் இதில் போட்டிருக்கிறோமே தவிர ஒழிப்பு என்பது இஸ்லாத்தில் என்னது இல்லை. வறுமையே இல்லாத, ஏழைகளே இல்லாத ஒரு நாட்டையும் ஒரு உலகத்தையும் உருவாக்குவதுதான் இஸ்லாத்துடைய லட்சியமானு கேட்டா இல்லவே இல்லை. வறுமையோடு இருந்தும் பணக்காரனுக்கு சமனான எல்லா விஷயத்திலும் வாழக்கூடிய ஒருவனை உருவாக்குறது தான் இஸ்லாத்துடைய இலக்கு. மற்றபடி வறுமையை ஒழிப்பது என்பது இஸ்லாத்துடைய இலக்கு அல்ல. ஆனாலும் கூட வறுமையில் உள்ளவர்களுக்கும் சிறந்த தீர்வுகளை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இஸ்லாம் முதலாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம், எவன் இந்த விதியை ஏற்படுத்தினானோ, எவன் இந்த சிஸ்டங்களை ஏற்படுத்தினானோ அவனை நம்பாமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த தீர்வை நீங்கள் பின்பற்றினாலும் பூரண பலனை அடைய முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. எப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான தீர்வை, குற்றவியல் தீர்வு, பொருளியல் தீர்வு, அரசியல் தீர்வு என்று எந்த தீர்வை ஒரு அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறது. ஆனா எது இல்லை? இறைவனை பற்றிய நம்பிக்கை இல்லை, இறைவனை பற்றிய ஈமான் இல்லை, இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பது இல்லை. அப்படி இல்லை என்று வைத்துக் கொண்டால் இந்த சப்ஜெக்ட் என்னதான் செய்தால், அதை பெர்ஃபெக்டாக செய்தால் எதை காண முடியாது? 100க்கு 100 விதமான ரிசல்ட்டை என்ன செய்ய முடியாது, காண முடியாது. காரணம், எல்லா விஷயங்களும் இறைவனுடைய ஈமானோடு சம்பந்தப்படுத்தி தான் இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது. நீங்க எதை சொன்னாலும் கடைசி எப்படி முடியும்? கஃபூர் ரஹீம் முடியும், அல்லது கபீர் என்ன முடியும், அல்லது லத்தீப் என்ன முடியும். யாரோட? இறைவனது ஈமானோடு சம்பந்தப்படுத்தி தான் முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானத்தை இஸ்லாம் சொல்லும். இஸ்லாம் அப்படியே சொல்லி முடிஞ்சிட்டு தாலிக தக்தீர் அப்படின்னு என்னது, அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனை இணைத்து தான் என்ன செய்யும் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது இந்த உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் சரி, வறுமையில் இருக்கக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அதாவது பொருளாதார உணவும் குடிபானமும் நம்மளுக்கு தங்குமிடமும் தான் வாழ்க்கை நிலட்சியமாக வாழக்கூடிய அளவில் வறுமையில இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் முதலாவது கொடுக்க விரும்புகின்ற விஷயம் என்ன? உணவுக்கு முன்னாலேயே ஈமான் தான். இஸ்லாம் கொடுக்க விரும்புகின்ற முதல் அம்சமே என்ன? ஈமான் தான் என்பதை நாங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தீர்வு. இந்த உலகத்திலே இஸ்லாம் முதலாவது கொடுக்க விரும்புகின்ற விஷயம் ஈமான் தான். காரணம், இந்த உலகத்தில் வறுமையை கொடுத்தவனும், இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு வைத்தவனும், பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தவனும் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இந்த உலகத்திலே மனிதனை எந்த இயல்பை நான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் இப்ப சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எப்படி சொல்றான்? ஃபஅம்மல் இன்சான், மனிதனை பொறுத்தவரைக்கும் இதா மப்தலாஹு ரப்புஹு, இறைவன் அவனை சோதித்தார். எப்படி சோதித்தால்? ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிறைய அருள்களை அள்ளி கொடுத்தார்.
நமக்கு லட்சியமாக கஷ்டப்படுகின்ற எல்லாரும் லட்சியமா என்ன இருக்கும்? ஒரு வீடு இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், ஒரு வாகனம் இருக்கும், அவ்வளவுதான் என் லட்சியம். இதான் எல்லாரும் லட்சியம், சரியா? சரி, இந்த லட்சியம் நிறைவேறி விட்டால் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். எப்படி? அல்லாஹ் தஆலா என்னை நல்லா வச்சு, அல்லாஹ் தஆலா என்னை நல்லா வச்சு, நல்ல வசனம் அது, அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா எப்பவும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றா நல்லா வச்சுக்கிறான்னு சொன்னானே, இந்த வாகனம் இந்த இது இருந்தா அக்ரம், மத்தபடி இருந்தா என்ன சொல்றா தெரியுமா? அம்மா இதா மபுதலாஹு, சோதித்த ரெண்டு சோதனை. அந்த அதாவது இன்னொரு மாதிரி சோதித்தார். பக்கதர் அலைஹி ரிஸ்கா, ரிஸ்க் அப்படியே சுருக்கி நெருக்கி கொஞ்சம் கஷ்டமா கொடுத்தால் ஃபயகூலு ரப்பி அஹான, என்ன செய்ய அல்லாஹ் தஆலா தந்தை இப்படிதான் வச்சுக்கிறான் நிலைமை, அப்படிதான் சொல்றோம். அந்த நேரடியாக சொல்ல மாட்டோம், அல்லாஹ் என்னை இழிபடுத்தி விட்டான்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? என்ன செய்வோம்? பெருமைச்சோட சேர்த்து அல்லாஹ் தஆலா இப்படிதான் வச்சுக்கிறான், தருவான் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஒண்ணும் தரல, என்ன தருவான் இன்ஷா அல்லாஹ். இப்ப தராத மாதிரி இவனைடா எதுவுமே இல்லாத மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்புன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவார். எப்படி அப்படி தந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அக்ரமன், என்னை கண்ணியப்படுத்தி விட்டார். இப்படி இருந்தா அஹானம், கேவலப்படுத்தி விட்டார். அத நம்மள பாசையில சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவோம்? அக்ரமன் என்னது? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இது தேவை, மத்தவன்ட்ட கையேந்திர அளவுக்கு எல்லாம் எல்லாமே தந்திக்கிறான் அப்படின்றது. ரெண்டாவது இவங்க என்ன சொல்றது? ஏதோ அல்லாஹ் தஆலா ஏதோ என்ன காரணமா தரலையோ தெரியா, எல்லாத்தையும் எடுத்துட்டான், ஆனா இன்ஷா அல்லாஹ் பொறுத்து தருவான். இது கேவலப்படுத்தினான்னு சொல்றது. ஏன் இப்ப இல்ல ஒன்றுமே இந்த ஆளுக்கு தராத மாதிரி ஆரோக்கியம் இருக்கும், அதை கூட என்ன செய்ய மாட்டான், நினைக்க மாட்டான், எதுவுமே தராத மாதிரி என்ன செய்வான், சொல்லுவான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுடைய இயல்பு என்று சொல்றான். அது மட்டுமல்ல, கொடுத்தவனுடைய மனநிலை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எப்படி? நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கஜானா இருக்குது, கசானா, இந்த கஜானான்னு தமிழ்ல சொல்றாங்க, கசானான்றது அரபு வார்த்தை. அந்த கசானாவை நீங்கள் சொந்தமாக்கிட்டீங்க. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொடுக்குறானே, அது உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் உங்களுக்கு கஞ்சத்தனம் பிடித்திருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அது உங்களுக்கு சொந்தம் இல்லையே, உங்களுக்கு கஞ்சத்தனம் பிடிச்ச. ஏன்னா மனிதர் ரிசல்ட் வச்சுதான் யோசிப்பார். இப்படியே கொடுத்துட்டு போனோம்னா ஒண்ணு இருக்காது, இதே கொடுத்துட்டு போனோம்னா ஒண்ணு இருக்காது. இதுதான் நமது மௌத்து வரைக்கும் அதுதான். இன்னொத்த பிரிச்சு அதை எடுக்கின்ற வரைக்கும் அதுதான் இடத்துல நம்ம பார்க்கணும். அப்ப முதலாவது இந்த சமுதாயத்தை நீங்க என்ன கொடுக்கணும்? ஈமான். ஈமான் என்ன? ஏற்றத்தாழ்வு இறைவன் வச்சது, ஏற்றத்தாழ்வு இறைவன் வச்சது. இதை ஒழிக்க நீங்க பாடுபட்டீங்கன்னு சொன்னா உங்களோட குடும்பத்திலே வெற்றி பெற மாட்டீங்க, எதுவும் வெற்றி பெற மாட்டீங்க. உங்களோட குடும்பம் நீங்க நல்லா உழைக்கிறீங்க, நீங்க 30-40 ஆள் உழைக்கிறீங்க, ஏழுமா நம்மளோட குடும்பத்துக்குள்ள சமத்துவத்தை கொண்டுட்டோமா? ஏழாவது விளங்கிட்டா அல்லாஹ் வச்சது நீங்க சரி சமனாகவே கொடுத்துவாங்க. ஒரு நாள் ஏழாவது மைண்ட் அல்லாஹ் அப்படிதான் செட் பண்ணிக்கிறான். இவனை வறுமைக்கு போற மாதிரி செட் பண்ணிக்கிறான். அவனுக்கு நீங்க 5000 கொடுக்குறீங்க, இன்னொருத்தனுக்கு 5000 கொடுக்குறீங்க, அவனை பணக்காரனாக மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கிறான். 2 பேருக்கு சரியான உழைப்பு, ஒரே உழைப்பு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. இவன் எங்க போறான், இவன் கீழே போறான், அவன் எங்க போறான், மேலுக்கு போறான். யார் ஏற்படுத்தினது? ஒரே பணம், ஒரே சூழல், எல்லா வாய்ப்பும். ஆனா இவன் மேலுக்கு அவன் கீழுக்கு போறான். அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த ஈமானை கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் கொடுத்தால் ஒரு ஈமான் உள்ள சமுதாயத்தின் மூலம் தான் முதலாவது ஒரு திருப்தியான இந்த நிலையை உருவாக்க முடியும். முதல் அம்சம் ஆழ்மனலை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியலை நம்ம இந்திய இலங்கையில குறைஞ்சிட்டோம் முழுமையா. அப்பயா அது இருந்தால் என்ன செய்யும்? ரிசல்ட் நீங்க 50-60 தான் பார்க்கலாம், மத்தது என்ன செய்ய முடியாது, உங்களால ஒரு நாள் பார்க்க முடியும். ஏன் பார்க்க முடியாது? ஈமான் இல்லாத சமுதாயத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம், இஸ்லாம் ஈமானை நம்ம ஏற்றுக்கிட்டோமா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோமா, அந்த ஒரு சமுதாயத்துல அதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்களுக்கு இது தீர்வாக சொல்ல வரல, முழுமையான தீர்வு சொல்லு. இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்களுக்கும் இஸ்லாமிய சட்டங்கள் அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் வறுமை விஷயத்தில் ஒரு தீர்வை என்ன செய்யலாம், அவர்கள் காணலாம். முழு தீர்வு, முழு தீர்வு என்பது இஸ்லாத்துக்குள்ள வார நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்யும், அமையும். இரண்டாவது கட்டம், நாங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த பகுதி என்ன தெரியுமா? பொருளாதாரத்தையும் தேவைகளையும் நிறைவேற்றி மட்டுமல்ல வறுமை ஒழிக்க முடியும். பொருளாதாரத்தையும் தேவைகளையும் நிறைவேற்றி மட்டுமல்ல வறுமையை ஒழிக்க முடியும். போதும் என்கின்ற மனப்பான்மையில் பெரும்பான்மையான வறுமை என்ன செய்ய முடியும், ஒழிக்க முடியும். எந்த மனப்பான்மையில? போதும் என்கின்ற மனப்பான்மை. அதற்கு முதல் உதாரணம் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு முன்மாதிரியா வச்சுக்கிறான்னா, உலகத்துல என்ன முறையில பாதிக்கப்பட்டவனும் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க முன்மாதிரி ஒன்று. அனாதையா இருக்கிறோம் பார்த்தா அங்க இருக்கும், குடும்ப பிரச்சனை பார்த்தா அங்க இருக்கும், விளங்கிட்டா? ஒரு தலைவரா பார்த்தா அங்க இருக்கும், ஒரு ஏழையா பார்த்தா இருக்கும், பணக்காரனா பாக்குறவனுக்கு இருக்கும், விளங்கிட்டா? எல்லா வகையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம், அகதியா பாக்குறவனுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு, ஆட்சியாளனா பாக்குறவனுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு, ஆளப்படுகின்றவனா பாக்குறவனுக்கு ஒரு முன்மாதிரி. நீங்க எல்லா வகையிலும் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு முன்மாதிரி காணலாம். எல்லா பாதிப்பில் உள்ளவருக்கும் அதுல ஒரு முன்மாதிரி என்ன செய்யலாம், காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அடிப்படையில் முதல் முன்மாதிரி எங்களுக்கு வறுமையுடைய அந்த மன திருப்திக்கு யாரு?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஒரு திருமணம் தான் முடிச்சிருக்கோம். பெரும்பாலும் வருமானம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட திருப்தியும் நிம்மதியும் நம்மளால் காண முடியவில்லை. என்ன காரணம்? அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநிலை வேற, எங்களுடைய மனநிலை வேற. இப்படித்தான் நிறைய என்ன செய்யறோம், எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஆனால் நீங்க பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகையில பின்பற்றும், மத்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றும். பொருளாதார ஸ்டேட்டஸ்லயும் பொறுமையிலையும் வரக்குள்ள அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு போய் மாட்டேங்குது. யார் அந்த அளவுக்கு போக சொன்னது? அந்த அளவுக்கு போவானா, கொஞ்சம் நெருக்கமா போற அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, உலகத்துல நாம ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு இந்த விஷயத்தை பார்க்கிறோம். இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருளியல் முறைமைகளை எடுத்து வேறு பெயர்களை சூட்டி தீர்வு சொன்ன மேற்கத்தைய திருடர்களை நம்ம பட்டியல் எடுத்தோம்னு வைங்களே, சாதாரணமான ஒரு பட்டியலே என்ன செய்யலாம், எடுக்கலாம், ஒரு பட்டியலையே எடுக்கலாம். அதாவது அண்மையில் போர்க்களத்தில் யுத்த களத்தில் நபிகளார் என்கின்ற ஒரு தலைப்புல பேசினோம். அப்போ ஆச்சரியப்பட்டு போன ஒரு விஷயம் என்னன்னாச்சு, மக்களே, ஒரு முக்கியமான ஒரு மிக முக்கியமான விஷயம், ரிச்சர்ட் கெப்ரியல். யாரு? ரிச்சர்ட் கெப்ரியல் என்று சொல்லக்கூடிய, அதாவது இராணுவ வரலாற்றியல் ஆசிரியர், இராணுவ வரலாற்றுத்துறை ஆசிரியர். யாருக்குரிய ஆசிரியர்? அமெரிக்கா இராணுவத்துறைக்குரிய ஆசிரியர். அமெரிக்க இராணுவத்துறை என்ன? உள்துறையில வெளி பெரிய இடம், பெண்டகன் எடுங்க, அங்க ஆசிரியர். இவரு அதாவது MHQ என்ற ஒரு சஞ்சிகை, இது என்ன செய்யும், அதாவது இந்த ஒரு வருடத்துல 4 ஒரு முறை காலாண்டு சஞ்சிகை வரக்கூடிய ஒரு சஞ்சிகை. இந்த சஞ்சிகையில முக்கியமா ஹிட்லர் பெரும் ஆட்களை வச்சு என்ன செய்வாங்க, அவங்களுடைய யுத்த தந்திரங்கள் எப்படி, உபாயங்கள் எப்படி பெரிய ரிசர்ச் பண்ணி அதை இராணுவ வரலாற்று துறை உள்ள மாணவர்களுக்கு என்ன செய்வாங்க, படிப்பிப்பாங்க. அதுல தெரிவு செஞ்சீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஞ்சிகை MHQ சஞ்சிகை தெரிவு செய்து, அதாவது முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு முகமது தி ஜர்னல் இன்சர்ஜென்ட், அவருக்கு ஒரு பேர் கொடுத்த இன்சர்ஜென்ட். அதாவது என்ன, இன்சர்ஜென்ட் முத்தமர்ரிதுன்னு சொல்லுவாங்க, கிளர்ச்சியாளர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இஸ்லாத்துக்கு எதிராக எழுதிக்கிறாங்க வேற. அதுல எழுதுறாரு ஒரு 50 பக்கத்துக்கு, என்னன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட யுத்த தந்திரங்கள் இவைகள் எல்லாம் வரலாற்றுல முந்தியிருக்கல பின்னிக்கல என்றாரு. அப்படி எழுதுறாரு. இன்னும் நிறைய பேரோட ஒப்பிட்டு எழுதுகிறார். எழுத மட்டுமல்ல, ஒரு யுத்த படைத்தளபதியாக இருந்து கொண்டும் எத்திக்கலி இந்த சமுதாயத்தை அந்த ஆன்மீக ரீதியாக ஒழுக்க ரீதியாக இந்த சமுதாயத்தை உருவாக்கியவர் யாரு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவரை போன்ற ஒரு லீடரை காண முடியாது எழுதி அதை MHQ என்ற சஞ்சிகை என்ன செய்து பதிவு செய்து சொன்னா, அவர் எதிராக எழுதிக்க நிறைய, அதை விடுங்க. ஆனால் இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்குள்ள பாக்குறாங்க, முகமதுடைய போர்த்தந்திரங்கள் வீரங்கள் இது சம்பந்தமாக யாருமே என்ன செய்யல, முழுமையாக தொகுக்கவில்லை. அவர் தொகுக்கிற நேரத்தில் இவர் இன்றைக்கும் ஜெர்மன்ல என்ன செய்யறாரு, மிலிட்டரி ஹிஸ்டரி சம்பந்தமா ரிசர்ச் பண்ணி ஆய்வு செய்து படிப்பிக்கக்கூடியவர். 40 நூல்களை என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். இதே போன்று இஸ்லாமிய பொருளியல் சம்பந்தமாக நிறைய திருடிக்கிறார். யுத்தத்தை கொஞ்சம் திருடினாங்க, ஆனா பொருளியல் சம்பந்தமாக நிறைய என்ன செய்திருக்கிறார்கள், திருடி இருக்கிறார்கள். பொருளியல் அதாவது பொருளாதார திட்டம் மட்டுமல்ல, பொருளை என்ன செய்யறாங்க, திருடி சோசியல் சர்வீஸ் என்ற பெயர் UN இருந்து என்ன செய்யுது, உலகம் ஃபுல்லா போகுது. யாருக்கு இந்த திருடினது? எல்லாம் கிழக்கு உலகத்திலிருந்து திருடுறது. கிழக்கு உலகத்தை பாத்தீங்கன்னா பெரும் ஒரு மார்க்கமாக இருப்பது எது? இஸ்லாமிய மார்க்கம். பௌத்தம் இருக்குது, ஆனா கிழக்கு உலகத்தில் மிகப்பெரிய மார்க்கம் எது? இஸ்லாம். இந்த இஸ்லாத்திலிருந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் திருகின்ற பொருளாதாரத்தின் பெரும் பங்கை என்ன செய்யலாம், அந்த UN என்ற பேர்ல என்ன செய்யும், மக்களுடைய சோசியல் சர்வீஸ் என்ற பேர்ல இங்க என்ன செய்யுது, கொட்டி கண்டிக்கிறது. ஆப்பிரிக்கால இருந்து கொக்கோ கலவெடுத்து ஆப்பிரிக்கா காரனுக்கு சாக்லேட் விற்கிற மாதிரி விளங்கிட்டா. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நாம் என்ன செய்கிறோம், இந்த சமுதாயத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இரண்டாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன முன்மாதிரி காண வேண்டும், திருப்திக்கான முன்மாதிரி. 9 மனைவிகள் ஒரே நேரத்தில், 11 திருமணம், ஆனால் 9 மனைவிகளோடு ஒரே நேரத்தில் வாழ்ந்தார்கள். வருமானம் என்பது, இன்கம் என்பது மிக குறைவு. ஆனால் அந்த குடும்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த திருப்தி, நம்ம முடிவு எடுத்துறப்பட ரசூல் மனைவிமார்கள் மிச்சம் நல்லவங்களா இருந்தாங்க, அதனால அவங்க நல்லவங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா பெண்ணுக்குரிய எல்லா விதமான குணங்களும் அவங்கள்ட்ட என்ன செஞ்சது இருந்தது. மார்க்கம் அவர்களை நிறைய பண்படுத்தி இருந்தது, முன்மாதிரி மிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் எல்லோரும் படுகின்ற அந்த குணங்கள் அவர்கள் என்ன செய்தது, வீதாசாரம் கம்மியாக இருந்தாலும் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தியாக வாழ்ந்தார்கள். நபித்தோழர்களை காட்டினார்கள், நபித்தோழர்களுக்கு காட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெரும் முன்மாதிரியாக எடுத்து வாழ்ந்த நபித்தோழர்கள், ஏன் அபூபக்கர், ஏன் உமர், ஏன் உஸ்மான், ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழ் இருந்த கவர்னர்கள்
பொருளாதாரத்தை நெருங்கவில்லை. ஏன் அவர்கள் அந்த விஷயத்துல மிக பேணுதலாக இருந்தார்கள்? மரணிக்கிற நேரத்தில் மிக அதாவது கவலையுடனும் நாங்க சேர்த்த கொஞ்ச நஞ்ச பொருளாதாரத்திலும் வேதனையோடு ஏன் மரணித்தார்கள்? எந்த திருப்தி? நபிகளாருடைய வறுமையும் அதில் காட்டிய பொறுமையும் தந்த திருப்தி. சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ ரலியல்லாஹு இப்படி ஒரு தலைவர்களா என்ன செய்திருக்க மாட்டார்கள், வந்திருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க, எந்த அளவுக்கு நபியர்கள் நடந்து கொள்றாங்க பார்க்கறாங்க. அதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் முண்டி அடித்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேலியோரத்துல தள்ளி விடுற அளவுக்கு போய் விழுகிற அளவுக்கு எடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனது மேலாடையை தாங்கன்னு சொன்னாங்க. எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் போட்டு சொன்னாங்க, எடுத்துக்கங்க, நான் உங்களுக்கு தான் பங்கிடுவேன். அதற்கு பின்னாலும் என்னை கஞ்சனாக காண மாட்டீர்கள். அதற்கு பின்னாலும் என்னை நீங்கள் கஞ்சனாகவோ கோழையாகவோ காண மாட்டீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல்லாஹி மல் ஃபக்ர அக்ஸா அலைக்கும். இந்த சமுதாயத்துக்கு நான் வறுமையை பயப்படவே இல்லை. வறுமையை நான் பயப்படவே இல்லை. எதை பயப்படுகிறேன்? இந்த பொருளாதாரத்தை தான் பயப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை வருகிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பொருளாதாரத்தை ரசூலுல்லாஹ்க்கு வேண்டிய இடம் எடுங்கன்னாங்க. அப்ப அவங்களும் பங்கிரிக்கு முஹாஜிர்கள். அப்படி எடுக்கிற நேரத்துல முஹாஜிர்கள் மத்த நபித்தோழர்கள் எடுக்கிறாங்க. எடுக்கிற நேரத்துல அப்பாஸ் என்ன செய்றாங்க, எவ்வளவு மேக்ஸிமமா எடுக்கணுமோ அவ்வளவு எடுக்கிறாங்க. கிட்ட ஃபுல் ஆயிட்டு தூக்கையில எலும்பை எல்லாம் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரசூலுல்லாஹ் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. நானும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்டா. பலமுறை கேட்டா சரி வரல, எடுக்கிறாரு கொட்டுது. அது இருந்து கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மறையும் வரைக்கும் ஆச்சரியத்தோடு என்ன செய்தார், பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நபிகளாருடைய வீட்டில் அடுப்பெறிவதற்கு நெருப்பில்லை. அன்புள்ள சகோதரர்களே, என்ன திருப்தி நினைச்சு பாருங்க பாப்போம். மேலதிகமா சம்பாதிக்கிறத விடுங்க, தேவைக்கு கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, எடுக்காத லெவலில் இருந்தார்கள் என்று சொன்னால் தன் சமுதாயத்தினர் எடுத்து போவதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அம்ரி என்ற நபித்தோழரை பார்த்து நபியர்கள் சொல்கிறார்கள், எடுத்துட்டு போங்க, உங்களை யுத்த களத்திற்கு ஒரு தளபதியாக நான் அனுப்ப விரும்புகிறேன், அங்கே கனிமத்துக்களை எடுப்பதற்காக. அப்படி அவர் சொல்றாரு, அலமா மா அலா ஹதா அஸ்லம்து, இதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், நல்ல மனிதருக்கு இந்த மாதிரியான சொத்துக்கள் மிகவும் சிறந்தது என்ன ரசூலுல்லாஹ். கிடைச்சிட்டு போட்டு எடுங்க என்ன ரசூலுல்லாஹ். இப்படி சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் போட்ட சட்டம் என்ன, உன் குடும்பத்தாருக்கு வராசத்து இல்லை, வராசத்து சட்டம் இல்லை. உலகத்தில் அட்லீஸ்ட் அந்த சொந்த சொத்தா போகணுமா இல்லையா, அது இல்லைன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொந்த சொத்து நம்மளுக்கு இல்ல, சொத்தே இல்லை, இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலம், அதுல கூட என்ன செய்யாது, பங்கு போகாது. அவர்களுக்கு வாழ்வாதார தேவை இருக்குமே, உடுக்கிற தேவை, உண்ண தேவை, இதை அவர்களுடைய மரணம் வரைக்கும் கவர்மெண்ட் என்ன செய்யும், இது மட்டும் எதை புரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி வரும், அப்ப மனைவிமார்கள் ரோட்ல விட்டு போனாங்க. அப்படி இல்லை, அவர்களுக்குரிய செலவு யார் பார்க்கும்? கவர்மெண்ட் கணக்கோடு பார்க்கும். கவர்மெண்ட் கணக்கோடு பார்க்கும், இவ்வளவு இவருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கணும் என்பதை பார்க்கும். மற்றபடி எதுவுமே என்ன செய்யலை, அவர்களுக்கு இல்லை. மரணத்தோட முடிஞ்சிடலாம். அவங்க சொத்து சேர்க்கறதுக்கெல்லாம், அதை டெவலப் பண்றதுக்கெல்லாம் எந்த வழியும் இல்லை. இப்படி சொல்லி போன மார்க்கத்தின் ரசூல் ஸல்லல்லாஹு அது முன்மாதிரி இருக்கு. அப்ப முதலாவது அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஊட்ட விரும்புகின்ற விஷயம் என்ன தெரியுமா? திருப்தி. அவர்களை பாருங்கள் என்ற திருப்தி. அதனால்தான் நபித்தோழர்களுடைய வரலாறுகள், நபிகளாருடைய வரலாறுகள் மிக முக்கியம் என்பது. உதாரணமாக இப்ப இந்த ஒரு இந்தியாவுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நூற்றாண்டில் நாம் சிறந்த தியாகிகளை இந்த சமுதாயத்தில் உருவாக்கி அவருடைய உயிர் தியாகங்களையும் போராட்டங்களையும் இந்த சமுதாயம் காணல. அடுத்த நூற்றாண்டு நிச்சயமாக கோழைகள், அடுத்த நூற்றாண்டு நிச்சயமாக கோழைகள் தான். ஏன்? போன நூற்றாண்டை வைத்துத்தான் என்ன செய்யும், அடுத்த நூற்றாண்டு எழும்புவதும் வீழுவதும். மறந்துடாதீங்க சகோதரர்களே, இன்றைய தியாகிகளை நாளைய மக்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக கொண்டு வந்து வைக்கவில்லை என்றால் அடுத்த நூற்றாண்டு கோழை சமுதாயம். அதனாலதான் ஏற்கனவே ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்பதனாலதான் இன்றைக்கு எங்கள்கிட்ட என்ன செய்து ஒரு உயிரோட்டம் கொஞ்ச நஞ்சமாவது என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் விரும்புகின்ற மிகப்பெரிய விஷயம் திருப்தி. அடுத்தது போதும் என்கின்ற மனப்பான்மை. ஆனா நபியவர்கள் அடிக்கடி கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம யஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, நேர்வழி, இறையச்சம், போதும் என்கின்ற மனப்பான்மை, பேணுதல். இதுதான் முதல்ல ஒரு ஈமான் உள்ளவன் முதல்ல இருக்கிறது தான். பொருளாதார தேவையெல்லாம் இருக்கு, அதை எப்படி நிறைவேற்றணும் இரண்டாவது. ஆனால் எப்ப என்ன நிக்கணும், போதும், எனக்கு இதோட எல்லாம் வாழலாம், இதோட என்ன செய்யலாம், எனக்கு வாழலாம், இதுதான் மிக முக்கியம். ஆனால் நான் போதும் என்பது சம்பந்தமாக நிறைய செய்திகளை சொல்லியிருந்தேன். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். போதும் என்ற மனப்பான்மை வேண்டும் என்று நிறைய உரையில கேட்டிருக்கீங்க, எல்லாரும் அதே உடன்பாடு. ஆனா போதுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும், ஆனாலும் போதாம தான் இருக்குது,
இதுதான் உள்ள பிரச்சனை. போதும் என்ற மனப்பான்மை, அது அவர் சொல்றது உண்மைதான். நம்ம போதும் என்ற மனப்பான்மையோட தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனாலும் 500 ரூபாய்க்கு எப்பொழுதும் துண்டு வந்துட்டு தானே இது. ஒன்று 500 ரியாலுக்கு கூடுது, 1000 ரியாலுக்கு கூடுது, 1500 கூடுது. அப்ப போதும் என்ற மனப்பான்மை அது சரிதான். இது எப்படி இங்க போதா? நான் கேட்கிறேன், நல்ல லொஜிக்கலை சிந்திச்சு பாருங்க. போதாதமா தான் இருந்திருக்கும் நம்ம தேவையை குறைக்காட்டி இங்கெல்லாம் வச்சுக்க. இதுல மாத்திர அடி இல்லை. போதும் என்கின்ற மனப்பான்மை எவ்வளவு பயன் கேட்டாலும் இங்க போறது இல்லைங்க, தேவை சைடுக்கு போறது இல்லை. போதாம தானே இருக்குது, இதுலதான் நிக்கிறது. நான் கேட்கிறேன், போதாம ஏன் நிக்குது? இங்க என்ன செய்யுது? முன்பகுதியில தேவை என்ற பாதி என்னது கூட, இங்க துண்டு விழுதுன்னா அடுத்தது அக்கௌண்ட்ஸ்ல மூலம் என்ன செய்வான், விழாம இருக்கிறதுக்கு இங்க என்ன போகுதுன்னு தான் பார்ப்பான். அப்படித்தானே? அப்ப முதலாவது அது அக்கௌண்ட்ஸுக்கு எல்லாம் பார்த்துருது. ஆனா நம்ம வாழ்க்கை அக்கௌண்ட்ஸ்க்கு அது இல்ல. இன்னும் போதாம நான் இன்ஷா அல்லாஹ் போதும் என்ற மனப்பான்மையோடு வாழணுமாக இருந்தா கபீல் செலரியை கூட்டினா தான் என்ன செய்யலாம், நம்மளால போதும் என்கின்ற மனப்பான்மையோடு வாழலாம் என்ற மனநிலையை நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தேவைகளில் எதை தேவையில்லாமல் அதிகப்படுத்தி இருக்கிறோம், தேவைகளில் எதை தேவையில்லாமல் அதிகப்படுத்தி இருக்கிறோம். நல்ல வருமானம் வந்து ஒரு நான் நாட்டு பணத்துல சொல்றது ஒரு 10,000 8,000 வருமானத்தை இருந்துட்டு இருக்கு. நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம். திடீரென நம்ம பயணியாரை லட்சியம் வச்சுக்கிட்டு இருக்கோம். பயணியாரத்தோட வாழணும் லட்சியம் வைத்துக் கொண்டிருக்கோம். அது வந்தா நம்ம திருப்தியா வாழணும்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா 8,000 9,000 ஆகிடும். ஒரு அடியா பயணியாரம் ஆகாது. 8,000 9 ஆகிடும். 9 ஆகின உடனே 9,000 போத, சரி பரவாயில்ல, இதுக்கு இந்த 1000க்கு ஏதாவது செய்யணுமே, ஏதாவது செய்யணும்னு தான் நிறைய பேருக்கு கூடி இருக்கு. ஆனா ஏதாவது செய்யணும்ன்ற ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, பெரிய அளவு இல்ல. அந்த வரைக்கும் பஸ்ல போய்கிட்டு இருந்தவங்களும் ஆட்டோவில் அனுப்ப ஆரம்பிப்பாங்க. அந்த வரைக்கும் என்ன செய்வாங்க, பஸ்ல நல்லா ஒரு கஷ்டத்துக்கு நல்லா பழக்கிட்டாங்க. எந்த கஷ்டத்தை விடணும் அதை மட்டும் தான் விடணும், எல்லாத்தையும் விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை பழக்கி வைத்திருந்தால் நீங்க என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா, எந்த கஷ்டத்தை நான் விடாமல் பழகி கொண்டே இருக்க வேண்டும். அதான் மிக முக்கியம். எந்த கஷ்டத்தை நான் விடாமல் பழகி கொண்டே இருக்க வேண்டும். எந்த கஷ்டத்தை விடுறது எனக்கு நல்லது, அதை விட்டுருவோம். அப்படியே நினைக்கிற அப்படியே இல்லை. கஷ்டத்திலிருந்து ரிலீஸ் ஆகினாலே சரி, என்ன கஷ்டம் தான் பரவாயில்ல, அப்படியே நினைக்கிறோம். அப்படி என்ன நினைக்கிறதுனால அத்தனை நோய் நம்மளுக்கு வந்து என்ன சேர்ந்திருக்கிறது. சில கஷ்டங்களை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள பழக வேண்டும். சில கஷ்டங்களை சான்ஸ் வரல. நீ விரும்பினா இந்த கஷ்டத்தோடு இருக்கலாம், நீ விரும்பினா தொடர்ந்து போகலாம். ஆன்மீக ரீதியா ஒரு உதாரணம் சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்க, அல்லாஹ் வந்து எனக்கு நோய் வருது, நான் வந்து ஃபிட்ல வந்து கீழே விழுந்துடுறேன், அதனால எனக்கு துவா கேளுங்க அந்த நோய் இல்லாமல் போவதற்கு. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ விரும்பினா துவா கேளு, இல்லாமல் போயிடும். நீங்க விரும்பினா நான் துவா கேட்காமல் இருக்கிறேன், உனக்கு சொர்க்கம் உண்டு. வழக்கில் சொன்னா என்ன வேணும்னு கேட்டான். உடனே அவன் சொன்ன, இந்த கஷ்டம் எனக்கு இருக்கட்டும், என்ன ட்ரெஸ் மட்டும் என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது, அதுக்கு துவா கேளுங்க, இந்த கஷ்டம் எனக்கு இருக்கட்டும். இதனால ஒரு கூலி என்ன செய்யுது, அவருக்கு மறுமையில இருக்கு. இது மார்க்க ரீதியாக உலக ரீதியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில கஷ்டங்கள் நமக்கு நலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு சான்ஸ் கொடுத்தான். என்ன, முஹம்மதே உங்களுக்கு பத்ஹா மக்கா, நபி அவர்கள் சொல்றாங்க, சஅலனி ரப்பி அயஜஅலனி பத்ஹா மக்கா தஹபா, மக்காவுடைய பத்ஹா என்ற பகுதியை முழுமையும் தங்கமாக ஆக்கி தரவான இறைவன் என்னிடத்திலே கேட்டார். ஒரு வசதி. நான் சொன்னேன், லா யா ரப், இல்லை இறைவா, பல் அஜூ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, ஒரு நாள் பசியோடு இருக்கிறேன், ஒரு நாள் சாப்பிட்டு மகிழ்கிறேன். ஏனென்றால் நான் சாப்பிட்டு நிறைந்தால் உனக்கு நன்றி செலுத்துவேன், நான் வறுமையோடு இருந்தால் உன்னை ஞாபகப்படுத்துவேன். அந்த கஷ்டம் எனக்கு தேவை அப்படின்னு நாங்க சொன்னாங்க. ஆனா நம்ம அந்த சிந்தனைக்கு என்ன பழகல. நிறைய பேரு கஷ்டத்தை தக்க வைக்கணும்ன்றது இப்பதான் யோசனை. ஒரு கஷ்டத்தை தக்க வைக்கிற ஒரு செக்ஷன் இருக்கிறார். அப்படி இல்லை, எல்லாத்தையும் விடவும் கூடாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, உடனே ஒரு 1000 வந்து நம்ம எல்லாரும் இது கூட திருவிழா போறது, இதை விட்டாச்சு. 6 ரூபா 9,000 இப்ப எப்படி குறைக்கிறாங்க. நீங்க வர ஏதாவது போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்னும் சரி வராது. சில விஷயங்களை யோசித்து பாருங்க, எதை நம்ம தவிர்க்கலாம், எதை என்ன தவிர்க்கலாம், அப்படி மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. தேவை என்ன செஞ்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு உங்களுக்கு தெரியும், நபி அவர்கள் வெளியே எங்கேயும் போயிட்டு வராங்க, வீட்டுல ஒரு அழகான விரிப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விரிச்சிக்கிறாங்க, அழகா இருக்கு. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மஹாதி யா ஆயிஷா, என்ன ஆயிஷா இதுன்னு கேட்டாங்க. இது அன்சாரி பெண்மணி, அடுத்த வீட்டு பெண்மணி எனக்கு தந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ருத்தி திருப்பி கொடுத்து, இதை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாங்க. உடனே ஆயிஷா சொன்ன, அல்லாஹ்வின் தூதரே, அழகா இருக்குது, நான் நிச்சயம் அழகாக இருக்கிறது. இதுதான் இது ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி சொல்லி சப்ஜெக்ட் வேற. இதே நம்ம வீட்டுல ஒரு ஆள் அழகா இருக்கிறது முதலா கூட சேர்த்தான் வைங்களே, அதுக்கு மாசம் மாசம் ஒரு செலவு என்ன செஞ்சிடும், உண்டாகும். அப்படிதான் நாங்க எதை பழக்கிறோமோ அதை உண்டாக்கிறோம். பள்ளியில அழகா தொழுது கண்டிருப்பாங்க, திடீர்னு சுத்துறாண்டதுக்காக ஒரு புதுசா அடிக்கிறாங்க, அடிச்சு வச்சாச்சு. இதுதான் இனி எந்த பள்ளி கட்டினாலும் அது சில்வர்லையும் கோல்ட்லையும் என்ன செய்வாங்க, கொண்டு வைப்பாங்க. உண்டாக்கிறதே முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் வீட்டுல அப்படி ஒரு கொண்டு வச்சாச்சு. வச்ச உடனே என்ன நடக்குது, ரசூலுல்லாஹ் திருப்பி கொடுங்க என்றார். அவர் சொல்ற அழகா திருப்பி கொடுங்கள். முகம்மதுடைய குடும்பத்துக்கு இது தேவை கிடையாது, முகம்மதுடைய குடும்பத்துக்கு இது தேவை கிடையாது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் நாடினால் உஹது மலையை கூட
தங்கமாக எனது வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அல்லாஹ் நாடினால இது என்ன, உவது மலை தங்கமாக என் வீட்டிலே வந்து விழுந்திருக்கும். யா அல்லாஹ் முகமதுடைய குடும்பத்துடைய உணவாக ரொட்டி துண்டுகளை ஆக்கி வைப்பாயாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கனா, திருப்தி, அல் ஹினா, போதும் என்கின்ற மனப்பான்மை இருக்கிறதே நம்மளை உருவாக்கி கொள்ளணும் சகோதரர்களே. தேவைகளை நம்ம யோசிச்சு இது இழந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைமையில நிறைய விஷயங்களை வாழணும். கிடைச்சா எடுத்துக்கணும், வானான்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா, அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பங்களை தருகிறானா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்து நல்ல முறையில வாழ தந்திக்கிறானா, ஆனா நீங்க விளைவிக்கணும். இது பேசிக், இது எக்ஸ்ட்ரா. நான் இதை விடுவதற்கு எனி டைம் என்னது ரெடியாக இருக்கிறேன் மனப்பான்மை அடிக்கடி உருவாக்கிக்கொண்டே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பாதிப்பு என்ன செய்யாது, வராது. அதனாலதான் ஒரு அறிஞர் சொன்னார், எந்த செயல்கள் எல்லாம் இந்த உலகத்துல நீ செய்கின்ற எந்த செயல்கள் எல்லாம் உன்னை மரணத்தை வெறுக்க வைக்கிறதோ அதை விட்டுவிடு. நீ என்றைக்கும் மரணிக்க பயப்பட மாட்டாய். எந்த செயல்கள் எல்லாம் மரணத்தை பற்றிய வெறுப்பை உனக்கு உண்டாக்குது, நான் மரணிக்க கூடாது, கொஞ்ச நாள் இருப்போம் என்ற மாதிரியான ஆசைகளை, எந்த வேலைகள் எல்லாம் உனக்கு உருவாக்குதோ அதை என்ன செஞ்சிரு, விட்டுவிடு. நீ எந்த நேரத்துல மரணம் வந்தாலும் பயப்பட மாட்டாய். எந்த நேரத்துல மரணம் வந்தாலும் பயப்பட மாட்டாய். அதைத்தான் ஹசன் அல் பஸ்ரி அவர்கள் அழகாக சுஹுத் என்றால் என்ன, உலக பற்றின்மை என்றால் என்னன்னு விளங்கப்படுத்துறார். உலக பற்றின்மை என்ன தெரியுமா, பொருள்களை அனுபவிக்காமல் இருப்பதல்ல, கிடைக்கிறத அனுபவிக்கணும். ஆனால் உன் கையில் உள்ளதை விட வெளியில் உள்ளது உனக்கு விருப்பமாக இருக்கக்கூடாது. உன் கையில் உள்ளதை விட வெளியில் உள்ளது உனக்கு விருப்பமாக இருக்கக்கூடாது. அதுதான் உலகப்பட்டின்மை. அது நிறைய பேருக்கு என்ன, இதுல கையில் உள்ள எதுவுமே திருப்தி இல்லை, முன்னால உள்ளதும் பக்கத்துல உள்ளது மட்டும்தான் அது திருப்தி. அதனால் அன்புள்ள சகோதரர், நம்ம பாக்குறோமா இல்லையா, மனிதனுடைய இயல்பான சிந்தனை எதாக இருந்தாலும் முன்னால வேலை செய்யறவனை பார்த்து அவன் குறைய சிலரி வாங்கினான், அவனுடைய கபீல் நல்லான்றான். அங்க உள்ளவன் என்ன சொல்றான் தெரியுமா, இவன் வந்து கபீல் மோசமானவன், சிலரிய நல்லா கொடுக்குறானே அப்படின்ற இவன். ஏன், எவனுக்கு தன்ல திருப்தியே இல்லை. எதுல திருப்தி, முன்னால் உள்ளவனை பார்த்துதான் இதுல நிக்க. நாட்டுல இருக்கிற என்ன நினைக்கிறது, இந்த நாட்டுல இருக்க கூடாது, நம்ம வெத்து வெளிநாட்டை போய் தான் உழைக்கணும், இங்க வந்துட்டு நாட்டுல சம்புல் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அங்க இருக்கிற நல்லது. எவனும் தண்ட நிலையில் என்ன செய்யறா இல்ல, திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் அல்ஹம்துலில்லாஹ் இல்லை, தந்ததிலேயும் திருப்தி இல்லை. இந்த நிலையை நீங்க வச்சுக்கிட்டீங்களே, உலகத்துல ஒரு நாளும் இந்த நடுநிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த நிலைமை மாற்ற முடியாது. பொருளாதாரத்தை ஒரு மனநிலை இருக்கின்ற பொழுது நீங்க எதை கொடுத்தாலும் மாறாதுன்னா எப்படி மாறும், அவன் வறுமையை தான் என்ன செய்வான், இருந்து கொண்டே இருப்பான், கேட்டுக்கொண்டேதான் என்ன செய்வான், அவன் இருப்பான். ஏன்னா அவனோட மனநிலை மாறவில்லை. மனநிலை மாறவில்லை அப்படித்தான் இருந்து கொண்டே இருக்கும். குழந்தை மாறி பிள்ளைக்கு என்ன செய்யறோம், இன்றைக்கு வந்து விளையாட்டு சாமனை கொடுத்துரும், புள்ள சந்தோஷமா இருக்கும், கொடுத்துருவோம். ஆனா அவனோட மனநிலை என்ன, இன்னும் புதுசு தேவையான மனநிலை இருக்குது, 2 நாள் உடைச்சிட்டு அடுத்து இன்னொன்று நிற்பான். அது அவனோட மனநிலை. இதே மனநிலை பிள்ளைக்கு எப்ப மாறுவேன், அவனோட வயசு 13-14 ஆகும் மாறின பிறகு உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டான். ஏன், அவனுக்கு அது தேவையில்லை, அவனுக்கு அது தேவையில்லை என்ற ஸ்டேட்டஸ் நீங்க உருவாக்காத வரைக்கும், போதும் என்கின்ற மனோநிலை உருவாக்காத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இஸ்லாம் நான் மற்ற பகுதிகளை விட இதை அழுத்தி சொல்வதற்கு காரணம், இந்த இடத்துல நீங்க கரெக்டாக இருந்தீர்கள் என்று சொன்னார். இந்த இடத்துல ஒரு உறுதிமிக்க ஒரு இடம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த உலகத்தில் பணக்காரர்களுடைய சந்தோஷமும் கஷ்டப்படுகின்ற சந்தோஷமும் ஒன்றுதான். எல்லார சந்தோஷமும் ஒன்றுதான் என்பதை நாங்கள் புரிந்து, எல்லாருடைய சந்தோஷம் ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சந்தோஷம் மட்டும் இருந்தேன்னு, நாம் தான் நமக்கு சொந்தம், எமக்குள்ளவைகள் நமக்கு சொந்தம், மற்றவை நம்மளுக்கு அவசியம் இல்லை, அல்லாஹ் தந்தா அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற அமைப்பில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மிக திருப்தியான வாழ்க்கையும் மிக நிம்மதியான வாழ்க்கையும் இருக்கும். இதுல இன்னொரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். என்ன, நிறைய பேர் இதுல சிலவங்க இதுல கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இருப்பாங்க. எனக்கு பொருளாதாரம் போதும் என்ற மனநிலை நிறைய பேர் மறு விளைவாக அதை என்ன சொல்றேன்னா நெகட்டிவ் ரிசல்ட், தலைகீழான ரிசல்ட் என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. எப்படி தெரியுமா, போதும் என்பதை வாயாலே சொல்லுவாங்க, ஆனா அதிருப்தி உள்ளத்துல இருந்து கொண்டிருக்கும். இவர்களுடைய வாயில என்ன வரும், நல்லா சந்தோஷமா வாழ்றவங்களை பார்த்து திருப்தியே இருக்காது. ஒருத்தர் நல்ல வாகனத்துல இருக்கிறவங்க பார்த்து திருப்தி வராது, நிம்மதியா வாழ்றவங்க திருப்தி வராது. திடீர்னு 2000 வாங்கிட்டு இவனுக்கு எப்படி இந்த வீடு கட்டலாம், இவன் 5000 வாங்கிட்டு இவனுக்கு எப்படி வீடு, எல்லாம் அடிதான் வாங்கிட்டான், எல்லாம் அடிச்சதான் இவன் முன்னேறிக்கிறான். நான் கேட்கிறேன், அவளுடைய உழைப்பை பத்தி நீ விசாரிச்சு அவனோட வாழ்க்கையில பூந்திய பாத்தியா, நல்லா வாழ்றவனை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அதான் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆதாரம். முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா, நல்லா சந்தோஷமா ஒருத்தன் வாழ்றானா அவனோட சரிசமனா உனக்கு எப்ப நிக்கலாம் தெரியுமா, நானும் இவரும் பொருளாதாரத்துல வேறையாக இருந்தாலும் திருப்தியில சமம் என்கின்ற மனநிலை வந்தால் மட்டும்தான் உனக்கு என்ன செய்யலாம், அவங்களோட சமனா நிக்கலாம். இல்லைன்னா நீ தாழ்வு மனப்பேனோட மட்டும் தான் என்ன செய்வாய், இருந்து கொண்டிருப்பாய். இது நிறைய பேருடைய மனம். நிறைய பேர் தங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் திருப்தின்னு சொல்லிக் கொள்வாங்க, ஆனா நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்களை பார்த்து எந்த வகையில இவனுக்கு திருப்தி இருக்காது. நான் சர்வசாதாரணமா பாக்குறேன். ஏற்கனவே உதாரணம் என்ன உங்களுக்கு என்ன, இது வந்து நிறைய பார்க்கலாம். வாகனத்துல ஒரு ஆள் என்னது, ஒருவர் வந்து பெரிய வாகனத்துல போனாருன்னா அவரை பார்த்து எல்லாம் ஹராத்துல உழைச்சது செய்யுது, அவனுக்கு ஒரு விமர்சனம் தெரியுது. அதே ஆள் கொஞ்சம் இறங்கி பஸ்ல போனாருன்னா 5 சொந்த வாகனத்தை வச்சு பஸ்ல போறாங்க. பாக்குறமா இல்லையா சமுதாயத்துல,
அவனை எப்படி வாழ விட மாட்டாங்க. நல்ல அழகா நீட்டா உடுத்து ஒரு 1000 ரூபாய் பொக்கெட்ல போட்டு வெளியே வேலைக்கு தருவீங்களே காட்டுறான் அப்படின்றது. அதே நேரத்துல பொக்கெட்ல ஒரு பணம் இல்லைன்னு வைங்களே, ஒரு சல்லியை கொஞ்சம் போட்டு வரக்கூடாது மக்கள் கேட்டா கொடுக்கறதுக்கு. சகோதரர்களே, இந்த மாதிரியான மனநிலை முதல்ல யாருக்கு இருந்து போகணும்? ஏழைகள் இருந்து போகணும். அவர்கள் எப்படி உழைத்தார்கள், முறையாக உழைத்தார்களா இல்லையா, அதை விசாரிப்போம் யாரு? அல்லாஹ். உங்களை பாதிக்க வச்சானா? இல்ல. இந்த மனநிலை உங்களுக்கு நம்மளுக்கு ஏன் வருது? நமது வாழ்க்கையில திருப்தி இல்லை. நமது வாழ்க்கையில் திருப்தி இல்லை. ஏழையாக முதலாவது நினைங்க, பொருளாதாரத்தால் ஒருவன் சிறந்தவனாவதும் இல்லை, கேவலமாவதும் இல்லை. வறுமையால் ஒருத்தர் சிறந்தவனாவதும் இல்லை, கேவலமாவதும் இல்லை. நல்லவனாக 2 நிலையில என்ன செய்யலாம், இருக்கலாம் என்கின்ற திருப்தியை உண்டாக்கி நல்ல வசதி படைத்தவர்களை கண்டாலும் கூட சிறந்ததாக இருக்கணும். சர்வசாதாரணமாக மிச்ச கஷ்டத்திலே உள்ளவங்களோட மனநிலை எப்படி போகாதமா? நல்ல ஊர்களை பாருங்க, பெரிய மக்கள் வந்து ஏழைகளை கண்டு ஒரு பணிவா சலான்னு சொல்லி பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அப்படி நல்லா இருக்கீங்க, சுகமா இருக்கீங்க, வாழைக்கும் முஸ்லாம் சரியா சொல்லிடுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? நல்லா எங்க நல்லா இருக்கிற நிலைமை விளங்குது. கவர்மெண்ட் போற போக்கு, எப்ப எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதே வசனம் விளங்கிட்டா போற போக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். இதனாலதான் நிறைய பணக்காரர்கள் ஏழைகிட்ட ஒன்றும் விசாரிக்கிறது. ஏன் எப்ப விசாரிச்சாலும் கௌரவமான பதில் என்ன செய்யல. ஓரளவு மக்கள் இருக்கிறாங்க, எல்லா மக்கள்கிட்ட இந்த பதில் வராது. எப்ப வேணாலும் எங்க யார்கிட்ட பதில் சொல்றது இவர்கிட்ட தான். இதையும் அவர் ஏழை விசாரிச்சா ஒன்னும் சொல்றது, ஒன்னும் செய்ய போறது இல்லையே சொல்றது இல்லை. ஒரு பணக்காரன் விசாரிச்சா உடனே ஒரு முன்னுரை. என்ன முன்னுரை? எங்க அப்படி என்ற ஒரு முன்னுரை சொல்லுங்க. என்ன எதிர்பார்ப்பு? ஏதாவது இவர் என்ன செய்யட்டும், நீ சொல்லக்குள்ள எப்படி சோமா அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட அளவுக்கு நானும் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. முடிச்சது. அவர் ஒண்ணு நினைக்க போறது இல்லை, நீங்க ஒண்ணு நினைக்க போறது, சந்தோஷமா என்ன செய்யலாம், போயிட்டு இருக்கலாம். ஏன் இந்த முன்னுரை? ரப்புல் ஆலமீன் உங்கள்கிட்ட சேர்ப்போம். உங்களது அழுகை, உங்களது வேதனை, உங்களது கவலை யார்கிட்ட முறையிடணும்? உங்களை இந்த நிலையில் வைத்திருக்க ரப்புல் ஆலமீன்கிட்ட முறையிடுங்கள். அவர் அந்த திருப்தியை தருவான். எல்லாருக்கும் தான் வசதி படைத்த ஒரு ஆள் பெரியோர் லொஸ்ட்ல விழுவுறாரு. இந்த சுனாமி மாதிரி இது மாதிரி நஷ்டம் வந்து யார்கிட்ட முறையிடுங்க? நான் எப்படி இருந்தவெல்லாம் சொல்லுவான், அல்லாஹ்ட்ட முறையிடுங்க. நீங்க எப்படி இருந்தீங்கன்னு பாருங்க, எங்க இருந்தீங்க, எங்க வந்தீங்க, திருப்பி எல்லாம் என்ன செய்வான், அதை எடுத்து கொண்டு வருவோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு வந்த நம்பிக்கை நம்மளுக்கு என்ன செய்யணும்? வரணும். எனக்கு துல்லடி அல சூக், மார்க்கெட்டை மட்டும் எனக்கு காட்டுங்க, அவ்வளவுதான். தந்தவன் எப்படி எடுத்தாலும் திருப்பி தருவான் என்கின்ற மனோபாவம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வருமாக இருந்தால் சுபஹானல்லாஹ் சிறந்த ஒரு சமுதாயத்தை என்ன செய்யலாம், இங்கே காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, 3வது விஷயமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டு இந்த சமுதாயம். இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக மனிதனுடைய மனத்தை பண்படுத்தக்கூடிய அமைப்பிலே. ஆனால் எப்படித்தான் மனப்பண்பாடுகளாக இருந்தாலும் இந்த மன ரீதியாக பண்படுகின்ற சமுதாயம் எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வீரம் தான் என்ன செய்யும் இருக்கு. மற்ற சமுதாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போன்று தலா ஜஸா, என்ன ஒரு பதட்டம், ஒரு தேவை என்ன செய்யும், அந்த இருந்து கொண்டே இருக்கும். இதனால இஸ்லாம் இதை மட்டும் சொல்லிட்டு உபதேசம் மட்டும் சொல்லிட்டு என்ன செய்யாது, போகாது. பிராக்டிகலி பினான்சியல் என்னது சொல்யூஷன்களை, தீர்வுகளை இஸ்லாம் என்ன செய்யும், வைக்கும். அதனால் இஸ்லாம் தேர்ந்தெடுத்த ஒரு சிறந்த வழிகள் ஒன்றுதான். 3வதாக எந்த வறுமை, என்ன கஷ்டம் எது வந்தாலும் அவர்களுக்கு தீர்வாக இஸ்லாம் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரும் பகுதியை வைத்திருக்கிறது. என்ன? வணக்க வழிபாடுகளில் நீங்கள் இறைவனுடைய விஷயங்களில் என்ன தவறு விட்டாலும் அதற்குரிய பரிகாரமாக எதை வைக்குது? ஏழைகளுக்கு உணவளியுங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள் என்பதைத்தான் கஃபாராத். கஃபாராத் அப்படின்னு இஸ்லாம் வைத்திருக்கிறது. கஃபாராத் என நிவர்த்தி செய்யக்கூடியவைகள், பரிகாரங்கள். இஸ்லாமிய சமுதாயத்துடைய பரிகாரம் அற்புதமான சகோதரர்களே. நிறைய அதை மட்டுமே நிறைய பேசலாம். அடுத்த சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். பரிகாரம் என்று எதை வச்சாலும் அதுல ஏழை தொடக்கூடாது. தேங்காய் உடைச்சு சும்மா சரமாரி என்ன செய்வாங்க, வீசி கொண்டிருப்பார்கள். விளங்கிட்டா? கடவுளுக்கு எது பழி கொடுத்தாலும் மற்றவன் கையடிக்க கூடாது, கடவுளுக்கு எது கொடுத்தாலும் மற்றவன் கையடிக்க கூடாது என்கின்ற அமைப்பில் அது போய்கொண்டிருக்கும். அப்படியே கையடிக்கிற மாதிரி ஒரு 2-3 சான்ஸ் கொடுத்திருந்தா எதற்காக வேண்டிய இருக்கும்? புனிதம். எதற்கு புனிதம்? அதை சாப்பிட்டு அவனுக்கு நோய் போகும், அது போகும், இது போகும். ஆனா இஸ்லாமிய சமுதாயத்துல நீங்க அல்லாஹ்வுக்காக அறுத்த உதுகியா இறைச்சி ஒரே ரிசல்ட் தான். சாதாரணமா கடையில வாங்கின ரெண்டுக்குமே ஒரே ரிசல்ட். உங்கள்கிட்ட ஒரு புனிதம் என்ன செய்யாது, வராது. பசி போகும். எது போகும்? பசி போகும். இஸ்லாமிய சமுதாயத்துல வைத்திருக்கக்கூடிய கஃபாராத் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், ஏழைகளுக்கு தான் போய் சார். ஆனா கஃபாரா யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. கஃபாரா அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்கள் இழைத்த குற்றத்துக்காக வேண்டி. ஆனா ரிசல்ட் எங்க போய் முடியுது? கொடுங்க. யாருக்கு கொடுங்க? ஏழை கொடுங்க. நோன்பு வைக்காட்டி ஏழை கொடுங்க. நோன்பு வைக்கலதான் ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க. என்ன ஏன் எப்படி வருகிறது? நினைச்சு பாருங்க பாப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான அம்சம். இஸ்லாமிய சமுதாயத்துல இன்றைக்கு 150 கோடி மக்கள் இருக்கிறார்கள், 160 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மக்கள்ல ஒரு 1 கோடி மக்கள் தவறு விட்டால், நீங்க 2 கோடி மக்கள் வணக்க வழிபாட்டுல தவறு விட்டால் எத்தனை ஏழைகளுடைய சாப்பாடு? சுபஹானல்லாஹ். தவறு விடாத மக்களுக்கு இருக்கேன்னா இயலாது. தவறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்து எல்லா இடத்துல வணக்க வழிபாட்டுல தவறு நடக்கும். கஃபாராத் என்கின்ற பகுதி ஒரு பெரும் பகுதி. நம்ம சதக்காவும் ஜகாத்தை மட்டும் யோசிச்சு நிற்கிறோம். கஃபாராத் என்ற பகுதி இருக்கிறதே, ஏழைகளுக்கு உணவளிக்கிற பகுதி ஒரு பெரும் பகுதி.
இன்னும் சொல்ல போனால் ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்றாக இஸ்லாம் என்ன வைக்குது? ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல். மத்தபடி ஜக்காத்து சதக்காலாம் வேற வேற எக்ஸ்ட்ரா தேவைகள்லாம் போகும். அதுல முதல் அம்சம் இந்த உணவு கொடுத்தல் இருக்குது. பெரும் பகுதியாக சொல்ற அல்லாஹ் என்ன சொல்றான்? நரகவாதிகளுடைய முதல் கூற்றாக, நரகவாதிகள் அடிக்கடி சொல்லக்கூடிய கூற்றாக என்ன இருக்கும்? காலு லம் நகு மினல் முஸல்லி வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் காயிதீன். நாங்கள் தொழுகின்றவர்களாக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. இதுதான் நரகவாசிகளுடைய தொழுகை உணவு. தொழுகை உணவு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல அரைத்தல்லது யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்படுத்துகின்றவன், மறுமையை பொய்ப்படுத்துகின்றவன் நீங்கள் பார்த்தீர்களா? கதாலிக்கல்லதி யதுல் யதி வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். சுப்ஹானல்லாஹ். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஆனா அவன் என்ன செய்வான்? முறையற்ற முறையில் தொழுகின்றவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அனாதைகளை விரட்டுவான், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் மாட்டான். அங்க பாருங்க, நரகவாதி என்ன சொல்லுவாங்க? நாங்க தொழவும் இல்லை, ஏழைகளுக்கு உணவு. சிறந்த முறையில் இறைவனை தொழுகின்றவன் நிச்சயமாக ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவனாக இருப்பான். ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவனாக இருப்பான். எவன்லாம் தொழுகையில குறை இருக்கிறதோ அவனுக்கு இந்த பகுதியில் என்ன செய்யாது? நிரப்பம் இருக்காது. இது ரெண்டே சேர்த்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, தண்ணீர் சாப்பாடு விஷயத்தில் ஒருவன் திருட்டிட்டு போறான், சாப்பாடு திருட்டி போறான்னு உணவை திருட்டி போறான்டா, நமது மனநிலை எப்படி திரும்ப இருக்கணும்? முதலாவது என்ன செய்யும்? பாருங்க, டீசென்ட் இல்லாம நடந்துக்கிறான். இதான் நம்ம பார்ப்போம். அப்படி இல்லை அன்புள்ள சகோதரர்களே. ஒரு மனிதன் எப்படித்தான் போன போக்குல வயல்ல உள்ள தெரிஞ்ச வெட்டி சாப்பிட்டார், விரைட்டா சாஸ்திரான காலத்துல சாப்பிட்டு ஓனர் கண்டார், ஒரே புடி குடிச்சு நீ எப்படி காலெடுத்து சாப்பிடலாம் அடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டான்? நிபர்த்திட்டான். அல்லாஹ்வின் தூதரை என்ற திருடி சாப்பிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வசனம் என்ன தெரியுமா? மா அல்லப்தஹு இத்கான ஜாஹிலன் வமா தஅம்தஹு இத்கான ஜாஹிலன். அவர் அறியாமல் இருந்த பொழுது கற்றுக் கொடுக்கவும் இல்லை, வழி சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, அவர் பசியில இருந்த போது உணவளிக்கவும் இல்லை. குற்றத்தை மட்டும் என்ன செய்யறாய்? இங்க கொண்டு வந்து வைக்கிறாய் என்கின்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்? உணவு இருக்குதே, உணவு விஷயம். இந்த உலகத்தில் உணவு விஷயத்தில் ஏற்படுகின்ற தடுமாற்றம், உணவு விஷயத்தில் ஏற்படுகின்ற நெருக்கடி ஒரு பெரும் யுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனால யுஎன்ஐ அடிக்கடி சொல்லக்கூடியது என்ன? அடுத்த உலக மகா யுத்தம் என்ன செய்யலாம்? ஒரு உணவு பஞ்சத்திற்காக வரலாம். எதற்காக வரலாம்? ஒரு உணவு பஞ்சத்திற்காக வரலாம் என்று சொல்லி இது ஒரு தனி செக்ஷன். உணவு சப்ஜெக்ட் இருக்குதே, இது ஒரு தனி செக்ஷன். ஒபிஸ்ஸமா ரிஸ்குக்கும் வமா துஅதுன். அல்லாஹ்வுடைய ரிஸ்க், நீங்கள் வாக்களிக்கப்படுகின்ற விஷயங்கள் அனைத்து எங்க இருக்குது? வானத்துல. மத்த எல்லாம் உங்கள்கிட்ட இப்போ ஸ்டோக்கா இருக்கு. சாப்பாடு 6 மாசத்துக்கு எல்லாம் கொஞ்சம் வைங்களே, அது போலதான் ஸ்டோக் உங்கள்கிட்ட 6 மாசத்துக்கு எதை வைக்கலாம்? சாப்பாடு வைக்கலாம். 6 மாசத்துக்கு பிறகு என்ன? மேலுக்கு இருந்து மழை பொழிஞ்சா தான் சாப்பாடு, இல்லை என்றால் உணவு கிடையாது. மத்த எல்லாம் வைக்கலாம். 4 வருடத்துக்கு 10 வருடத்துக்கு கூட பிளான் பண்ணலாம். 10 வருடம் அல்ல, ஆதி சமுதாயம் வாழ்ற மாதிரி முழு பரம்பரைக்கு என்ன செய்யலாம்? வீட்டை பிளான் பண்ணலாம், எல்லாம் பிளான் பண்ணலாம், ட்ரெஸ் எல்லாம் பிளான் பண்ணுங்க. 6 மாதத்துக்கு பிறகு எனது குடும்பம் எப்படி சாப்பிடும்னா வருமானம் எல்லாம் ஃபிட் பண்ணலாம், இன்கம் எல்லாம் செட் பண்ணுவீங்க. இன்கம் எல்லாம் சாப்பிடணுமா? ஏலாது. என்ன சாப்பிடணும்? உணவு இருக்கு. உணவு எங்க? வபிஸ்ஸமா ரிஸ்குக்கும் வமா துஅதுன். உங்களுடைய ரிஸ்க் வானத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான். அது பொழிஞ்சாதான் உணவு. மழையை மட்டும் நிறுத்த தேவையில்ல. அறுவடை டைம்ல மழையை பொழிய வச்சு விவசாய நேரத்துல மழையை பொழிய வைக்காம இருந்தாலே போதும், அவ்வளவுதான். தலைகளாகிடலாம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஏழைகளுக்கு உணவளித்தல் அல்லாஹ் தஆலா கடுமையாக தூண்டக்கூடிய விஷயம். முதல் பகுதி கஃபாராத். கஃபாராத்தை விரிவாக சொல்வதற்கு இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய நாளில் நான் உரை நிகழ்த்த வருகிற நேரத்திலேயே ஜக்காத்தை தொடுவதாக எனக்கு சிந்தனையே இருக்கவில்லை. காரணம், ஜக்காத்துடைய பகுதியை தொட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் என்ன செய்யும்? போகும். அடுத்ததாக இரண்டாவது மிக முக்கியமான பகுதி, நான் சொல்ல வந்தது 4 விஷயங்கள். ஒன்று கஃபாராத், இரண்டாவது சதகா, மூன்றாவது தியாத். விளங்கிட்டா? குற்றவியல் சட்டங்களுக்கு ஊடாக கிடைக்கக்கூடிய பரிகாரங்கள் எப்படி ஏழைகளுக்கு எல்லாம் என்ன செய்யுது? பயன்படுது என்கின்ற ஒரு அம்சம் 3. 4வது என்ன? ஜகாத். ஜகாத் என்பது தனியான டாபிக்காக பேச வேண்டும். எப்படி இந்த சமுதாயத்துக்கு அது தீர்வு சொல்கிறது என்பது ஒரு தனியான அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, ஜகாத் தியாத் என்ற பகுதிகளை என்னால் இப்பொழுது எடுக்க முடியாது என்பது நிச்சயமானது. இதுல சதகா என்கின்ற பகுதி. அடுத்த பகுதி என்ன? சதகா என்கின்ற பகுதி, தான தர்மங்கள். தான தர்மங்கள் என்ற பகுதி, இதை நான் கொஞ்சம் ஒரு சுருக்கமான ஒரு விரிவாக சொல்லலாம் என நினைக்கிறேன். தான தர்மங்கள் என்ற பகுதி இருக்கிறது. இந்த சதகா என்ற பகுதியும் உலகத்தில் எந்த மார்க்கமும் தொடாத ஒரு பகுதி. எப்படி கஃபாராத்தை தலைகீழாக தொட்டிருக்கிறதோ, கஃபாரா தொட்டிருக்குது யாருக்காக? கடவுளோட மட்டும் ஆன்மீக உணவு. விளங்கிட்டா? அது தலைகீழாக தொட்டதோ. தான தர்மம் என்ற பகுதி இருக்குது, இது எவர்களும் தொடாத பகுதி. காரணம், வேணுமென்றா அதாவது மற்றவங்களுக்கு கொடுங்க ஒரு வசனம் சொல்லி இருக்கலாம். ஆனா இஸ்லாம் சொல்ற சதகா இருக்குது, அற்புதமானது, அழகானது,
தர்மத்தின் ஊடாக சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தர்மத்தின் ஊடாக பிச்சைக்கார சமுதாயத்தை உருவாக்கலாம். தெரியுமா? நல்லா புரிஞ்சு இஸ்லாம் எப்படி கவனம் எடுத்தீங்கன்னு பாருங்க. தர்மத்தின் ஊடாக கையேந்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். உதாரணமாக நீங்க ஊருக்கு போறீங்க, நல்லா சம்பாதிச்சு ஊருக்கு போறீங்க, கேட்கின்றவர்களுக்கு நான் கொடுக்க தயார் சொல்லிருங்க. ஊர்ல உள்ள நல்லா இருக்கிறோம் பிச்சைக்காரனவா நைட்டா ரோட்ல பிச்சைக்காரன் இருக்கிறோன்னு வருவான், கேப்பமா வானமா நடுவில் நின்றானே அவள் ஒரு 100 பேர் ரெடி ஆகிடும். நம்ம இப்படியா வாழ்ந்துடும் அவர் கொடுக்குறாரு. அதனால தர்மத்தினோட யார் உருவாக்கலாம்? ஒரு பிச்சைக்கார சமுதாயத்தை உருவாக்கலாம். அந்த இடத்தை இஸ்லாம் சரியா பார்க்கும். அந்த இடத்தை இஸ்லாம் சரியாக பார்க்கிறது. நம்ம நினைக்கிற கோணம் அல்ல சகோதரர்களே. இஸ்லாம் அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன சொல்றேன் என்றால், நம்ம ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருந்து நான் தர தயார்னு மட்டும் அறிவிச்சிட்டீங்கன்னு வைங்க, நடுநிலையாக கேட்காதவனை உங்களோட வீட்டுக்கு தனியா கேட்கறதுக்கு என்ன செய்யலாம்? ஆக்கலாமா இல்லையா? ஒன்று. இரண்டாவது, தர்மம் செய்கின்றவன் ஒரு நாளும் தன்னால் தான் அவன் வாழுகிறான் என்ற மனோநிலைக்கு போகக்கூடாது. அப்படின்னா என்ன? இறைவனது பண்பு அவனுக்கு வந்துடக்கூடாது. அந்த சிந்தனை, இறைவனுடைய பண்புக்குரிய சிந்தனை அவனுக்கு வரக்கூடாது என்பதை இஸ்லாம் கவனமா இருக்கு. ஏன்னா கொடுக்கிற நேரத்துல அடிக்கடி என்ன செய்யும்? அவருக்கு என்னால்தான் அவன் வாழ்றான சிந்தனை என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கு. என்னாலதான் அவன் இருக்கிறான சிந்தனையே வந்து கொண்டிருக்கும். அதனால இதுல கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இந்த 2 பகுதியையும் இஸ்லாம் மிகவும் கவனிக்கிறது. அந்த கவனிக்கின்ற பகுதியை விரிவாக அல்லாஹ் ஹதீஸ்கள் நிறைய வருது. நீங்க படித்து விளங்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் அழகாக 265வது இடத்தில் சொல்லிக்காங்க. ஒரு உதாரணம், அற்புதமான உதாரணம். உலகத்துல பெரிசா படிச்சவனும் அந்த உதாரணத்தை எப்படி சொல்லுவான்னு அப்படி சொல்லல. அல்லாஹ் தாலா என்ன செய்யறான் தெரியுமா? அற்புதமா சொல்றான். உதாரணமா பாருங்க. அதாவது இந்த உலகத்திலே அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தாலா அந்த உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். அதாவது உங்களில் பொருளாதாரத்தை மசலுள்ளதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை செலவழிக்க கூடியவர்களுடைய உதாரணம். நல்லா கேளுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை செலவழிக்க கூடியவருடைய உதாரணம் எதை போன்ற உதாரணம் தெரியுமா? கமதலி ஹப்பா, அதாவது அவரு போடுகிறாரே அந்த விதை, இதனது உதாரணம். இந்த உதாரணம் சம்பந்தமாக விளக்கிய நிலையில யோசிக்கக்கூடியவர்கள், கவிதை நிலையில யோசிக்கக்கூடிய எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமதலி ஹப்பா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க கூடியவர்களின் உதாரணம் ஒரு விதையின் உதாரணம். படிச்சு அந்த அந்த பல்சஃபா அடிப்படையில் யோசிச்சப்பட எப்படி சொல்லணும் தெரியுமா? செலவழிக்க கூடியவர்களின் உதாரணம் விதை தூவுவனின் உதாரணம் என்று சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க கூடியவனின் உதாரணம் ஒரு விதையின் உதாரணம். நம்ம என்ன சொல்லணும்? செலவழிக்கிறோமோ அந்த பொருள் தான் விதைக்கு உதாரணம். எது உதாரணமா இருக்கணும்? செலவழிக்க கூடியவனுக்கு உதாரணமா எதிர்க்கணும், விதை தூரவன் உதாரணமா இருக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லல. ஏன் அப்படி சொல்லவில்லைடா? இங்க முக்கியம் செலவழிக்க கூடியவன். உன்னை செலவை பத்தி எந்த முக்கியத்துவம் இல்லை, நீ எதை கொடுக்கிற என்ற முக்கியத்துவம் இல்லை. நீதான் முக்கியம், உன்னோட எண்ணங்கள் தான் முக்கியம், உனது சிந்தனை தான் முக்கியம். நீ கொடுக்கிற அமௌண்ட் முக்கியமே இல்லை. நீ எவ்வளவு கொடுக்கிறாய் என்பது ஒரு முக்கியமான அம்சம். நீ கோடான கோடி கொடு, இதை அல்லாஹ் ஒரு செகண்ட்ல அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ் தாலா அந்த கஷ்டப்படுகின்ற ஏழைக்கு ஒரு செகண்ட்ல கொடுப்பான் நினைச்சான்னு சொன்னா, அப்படி ரூட்டை திறந்துடுவான். ஆனால் இங்கே முக்கியம் என்ன? இந்த பகுதியில் உதாரணம் எங்கே யாருக்காக காட்டப்படுகிறதோ அதுல யார் முக்கியம்? செலவழிப்பவன் முக்கியம், அவனது எண்ணங்கள் முக்கியம். அவனதுல தூய்மை இல்லாதவங்களே மசல் உள்ளது என்று சொல்றதுல அர்த்தம் இல்லை. அதனால அல்லாஹ் தாலா அங்க செலவழிக்கிறோம்னு எடுக்கிறான். இந்த பகுதியில விதை தூரம் சப்ஜெக்ட் அல்ல, எது செலவழிக்கப்படுதோ அதை அல்லாஹ் தாலா எடுக்கிறான். இங்க விதை தூரோட உதாரணம் இல்லை, செலவழிக்கப்படுற பொருள். இங்க இது முக்கியம், அங்க அது முக்கியம். இங்கே தூய்மையான எண்ணம் இருந்தால் இந்த விவசாய நிலத்திலே விளைகின்ற கதிர்களுக்கு அது உதாரணம். இந்த செலவழிக்கிற செலவுக்கு உதாரணம் அல்ல. 1 கோடி செலவழிப்பவர் இங்கே கதிர்களுக்கு உதாரணம். 4 கோடி செலவழிப்பவர் உதாரணம். 2 வேல் வைத்திருக்கிற உதாரணம். அதே போல என்ன 5 கோடி செலவழிப்புடைய உதாரணம், 10 விதியுடைய உதாரணம் அல்லாஹ் தஆலா சொல்லல. செலவழிப்பவனுடைய உதாரணம் ஒரு விதியுடைய உதாரணம். எத்தனை செலவழிச்சாலும் ரிசல்ட் அதான். எப்படி கோடி செலவழிச்சா அதான், 1 ரூபாய் செலவழித்தால் அதுதான். நீங்கள் உயர்வதெல்லாம் எண்ணங்களால் மட்டுமே, உயர்வதெல்லாம் எண்ணங்களால் மட்டுமே. 1 கோடி செலவழிக்கிறீங்க, 1 ரூபாய் செலவழிச்ச எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா? உங்களோட கூலி என்னது?
வேற ஒரு ரூபாய் செலவழிக்கிறீங்க, கோடி செலவழிச்சதுல என்னமா முடிச்சு. புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு அழகான உதாரணத்தை என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். நிறைய இடங்களில் குர்ஆனுடைய உதாரணங்கள் அற்புதமாக என்ன செய்யும் இருக்கும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா என்ன தர்மத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு திருப்பி தருவதற்கு என்ன செய்கிறார், சக்தி உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கல பாரக்கல்லாஹு ஃபீக். சரியா? அதாவது இந்த உதாரணத்தை திருப்பி சொல்றாரு. என்னன்னு சொன்ன நல்ல முறையில் நல்லா கேட்டுக்கங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதாரணங்கள் அம்சால் குர்ஆன்ல என்னது அற்புதமானவைகள். உதாரணங்கள் என்றே ஒரு தலைப்பு நான் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லும் உதாரணங்கள். இதுல ஒரு இந்த உதாரணம் இருக்கிறது, அற்புதமான உதாரணம். என்ன? மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க கூடியவைகளின் உதாரணம் அல்ல, செலவழிக்க கூடியவர்களின் உதாரணம், அவர்களுடைய உதாரணம். அப்ப நல்லா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அவர்களுடைய அமௌண்ட்டை பத்தி அல்லாஹ் தஆலா இங்கே பேசவில்லை, அவர்களை பற்றி மட்டும் தான் என்ன செய்யலாம் பேசுகிறான். அவர்களை பற்றி பேசணும்னா எது என்ன, அவருடைய எண்ணங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல முக்கியம். அவர்கள் உள்ளத்திலே தாங்கி இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் மட்டும்தான் முக்கியம். அந்த பகுதியில என்ன, கமதலி ஹப்பா, ஒரு விதையின் உதாரணம், விதை தூவுவனின் உதாரணம் அல்ல சொல்லிருக்கணும். நமது பார்வையில விதை தூவுவன் உதாரணம் அப்படித்தான் சொல்லணுமா இல்லையா? ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி என்ன செய்யல, சொல்லல. விதையின் உதாரணம். இங்க செலவழிப்பவன், அங்கே அவன் என்னத்தை தூறானா அது, இப்படி அல்லாஹ் தஆலா சொல்ற. அப்ப இப்படி கோடு இழுக்கிற மாதிரி, சரியான விஷயங்களுக்கு கோடு இழுக்கிறோம் நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். வாங்கிட்டா அதுல இப்படி இருக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். ஏன் அப்படி வைத்திருக்கிறான்? எண்ணங்களுக்கு மட்டும். ஒரு கோடி ஒருவன் செலவழித்து அவருடைய எண்ணங்கள் தூய்மை இல்லை என்று சொன்னால் அவர் கதிருக்கு சமனாக மாட்டார். அவருடைய செலவுகள் அந்த விதைகின்ற விளைச்சல் இருக்குதே அதுக்கு சமனாகாது என்பதனாலதான் இவருடைய எண்ணங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும், 10 கோடிக்கு இத்தனை கதிர்கள் உதாரணம், 100 கோடிக்கு இத்தனை கதிர்கள் உதாரணம், இத்தனை ரூபாய்க்கு இத்தனை கதிர்கள் உதாரணம், இவ்வளவு செலவழிப்புக்கு இவ்வளவு உதாரணம் சொல்லல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க செலவழிக்கிறவனுக்கு மட்டும்தான் சொல்றான். அப்ப இதுல யார் யார் அடங்குவான்? 1 ரூபாய் செலவழிப்போம் அடங்குவான், 1 கோடி செலவழிப்போம் அடங்குவான், பல கோடி செலவழிப்போம் என்ன செய்வான் அடங்குவான். எல்லோருக்கும் ஒரு உதாரணம். இதான் நீ சொல்ல வர அமௌண்ட் சொல்லல, எல்லாருக்கும் ஒரே உதாரணம். கமதலி ஹப்பா அம்பத்தின் சபா சனாபின ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா. அதாவது ஒரு விதையை போட்டு அவைகள் 7 கதிர்களை உண்டாக்கி அந்த 7லும் என்ன, அதாவது மிஅத்து ஹப்பா 100 என்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது, அது 100 விதைகளை தாங்குகின்ற அளவுக்கு அது விரிகிறது. நீங்கள் 1 ரூபாயை போட்டாலும் அதான் விரியும், நீங்க 1 கோடியை போட்டாலும் அதான் விரியும், நீங்க எதை போட்டாலும் அதான் விரியும். ஆனால் யாரு, எண்ணங்கள் இங்கே தூய்மையாக இருக்க வேண்டும், எண்ணங்கள் இதற்கு தூய்மையாக இருக்க வேண்டும். 1 கோடி செலவழிக்கிற நேரத்தில் உங்கள் இஹ்லாசுடைய அளவு உயர்வாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இங்கே என்ன செய்வான், அதிகப்படுத்துவான். 1 ரூபாய் செலவழிக்கிற நேரத்துல பெரிய அளவு என்ன இருந்ததுன்னு வைங்களே இல்லாமல் ஆக்கிடுவான். அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சர்வசாதாரணமான தர்மம் கொடுப்பான். ஆனா அதுக்கு முன்னால் அந்த பிச்சை கேட்டு வரவனுக்கு என்ன விசாரணை தெரியுமா, ஒரு வீட்டுக்கு ஏதாவது பணம் தாங்க தாயன்னு கேட்டுருவாங்க, அவனை இருப்பட்டு இப்படி பிச்சை கேட்க கூடாது, இப்படி பிச்சை கேட்க கூடாது. அப்படின்னா முஸ்லீம் சமுதாயத்தை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம உழைச்சி பழகணும் அப்படி அப்படின்னு ஃபுல் அட்வைஸ் எல்லாம் பண்ணி இது இப்போ நீங்க கேட்க கூடாது. அந்த 2 ரூபா எடுத்துட்டு வாங்குறது, அரை மணித்தியால பயான் 2 ரூபா எடுத்து அவனுக்கு நீங்க ஒரு 100 ரூபா கொடுத்துருந்தா ஆறுதலா போவான். 2 ரூபா எடுத்துட்டு ஒரு தைரியம் இல்லாமவங்களே இவனெல்லாம் ஒரு மனுஷனா 2 ரூபாய் எடுத்துட்டு போவானா இல்லையா? ஏன், நீ போட்ட உரைக்கு அவன் என்ன நினைச்சான்னா, நீ இதுக்கு புற பிச்சை கேட்க கூடாது, உழைத்து வாழ வேண்டும் என்று என்னமோ தரப்போறான்னு நினைச்சா, நீ கேட்கறத பார்த்தா இனி பிச்சை தான் எடுக்கணும் என்ற முடிவுக்கு அவன் என்ன செய்வான், வருவானா இல்லையா? அந்த லெவல்ல நிறைய பேர் அப்படிங்கிறான். பாருங்க, பிச்சைக்கார சமுதாயங்களை நிறைய உருவாக்கிட்டோம். ரமலான் மாதத்துல பிச்சைக்கார சமுதாயத்தை உருவாக்கிட்டோம்னா நீ அடுத்த மத்த செஞ்சியா, ஜக்காத்தை செஞ்சியா, மத்த எல்லாம் சரியா செய்யா, அதெல்லாம் செய்யாம பிச்சைக்கார சமுதாயத்தை உருவாக்கிட்டாங்க. கேட்கத்தான் செய்வான், அவனுடைய நிலைமையை பார்க்க. அந்த அவனுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கணும். இதை நீ சரியா செய்திருக்க வேண்டும். நீ கொடுக்கிற ஜக்காத்தை 1000 ரூபாய் 4 பிரிச்சு கொடுத்தா எவன் வருவான் ஜக்காத்து? எந்த சமுதாயம் உருவாகும்? அன்புள்ள சகோதரர்களே, எனவே தர்ம விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இவனுடைய எண்ணங்கள். எதற்காக கொடுக்கிறேன், நான் உரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எந்த கூலியையோ எந்த நன்றியையோ நான் எதிர்பார்க்கவில்லை. எந்த கூலியையோ எந்த நன்றியோ நாம் என்ன செய்யவில்லை, எதிர்பார்க்கவில்லை. இதுதான் நம்ம முதல். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, தர்மம் ஜக்காத் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். எண்ணங்கள் விஷயத்திலே எந்த வகையிலும் நீங்கள் இடம்பாடுக்கு விட வேண்டாம். எந்த வகையில் சிலர் என்ன செய்வாங்கன்னா, யார்கிட்ட சொல்லல உங்கள்கிட்ட தான் சொல்றேன், என்னது ஒத்துன மானத்தை அவனுக்கு கொடுத்துருவான். யார்கிட்ட சொல்லல உங்கள்கிட்ட தான் சொல்றேன், அவனை தெரியுமா உங்களுக்கு, இவன் இதே லிஸ்ட்ல ஒத்தனை வச்சிருந்தாண்டா. எல்லாருக்கும் இப்படி 4 பேர் இருப்பாங்க, யார்கிட்ட சொல்லாம ஒத்துன்னு சொல்றோட இருக்கும்.
இப்ப இதான் போதும், இது ஒன்றே என்னது போதுமானது, இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது. சிலது இருக்குது, சொன்னாலும் பரவாயில்ல சொல்லாட்டி பரவாயில்லைன்னு அவளே நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் எண்ணங்கள்ல மிக தூய்மையாக இருக்க வேண்டும். எப்படி தூய்மைன்றா மறந்துடணும் சகோதரர்களே, அவைகளை மறந்துடணும். நிறைய பேர் மறந்துடுறாங்க. எப்படி? நான் அதை மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன், ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். எப்படி அதை மறந்துட்டேன்னு சொன்னேன்? நீ நான் வந்து நிறைய கொடுத்துக்கிறேன், இப்ப நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு நிறைய கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டேன் எப்படி சொல்றது? இது கொஞ்சம் இந்த எண்ணங்களே வரக்கூடாது சகோதரர்கள். ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்பட்டு வைத்து உழைப்பது பொருளாதாரம். நீங்க சும்மா உழைக்கல, கஷ்டப்பட்டு என்னமெல்லாம் நடந்து உழைச்சிருப்பீங்க பெரிய ஒரு பொருளாதாரத்தை. இதை தர்மம் செஞ்சுட்டீங்க. தர்மம் செஞ்சுட்டா நீங்க ஒரு வாழ்க்கையில ஒரு லொஸ்ட், வாழ்க்கையில ஒரு லொஸ்டா இல்லையா? லொஸ்ட். இதை நீங்க யார்கிட்ட எதிர்பார்க்கறீங்க? அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கறீங்க. விட்டுருங்க அந்த பகுதியை. திருப்பி நீங்கள் சொல்வதனால என்ன நடக்கும் தெரியுமா? கிடைக்காதாங்க. நீங்க உழைச்சி கஷ்டப்பட்டு உங்களது வேர்வை சிந்தி ஒரு ஏழைக்கு தர்மமாக கொடுத்த பின்னால அதை சொல்லி காட்டி நீங்க இழந்தீங்கன்னு வைங்க, மறுமை உங்களுக்கு என்ன செஞ்சு போயிடும். உலகத்திலே இல்ல, மறுமையிலும் இல்லை. இது அல்லாஹ் மிகவும் எதிர்பார்க்க. தர்மம் செஞ்சிட்டீங்களா உங்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். அதுக்கு பின்னால அவன் ஸ்டேட்டஸ் அடையிறதுக்கு நீங்க ட்ரை பண்ற மாதிரியான பண்புகள் வரக்கூடாது. நீங்க நினைக்கல, ஆனா சொல்லி காட்டீங்க, அல்லாஹ் மட்டும் தான் சொல்லி காட்டுவான். அண்ணா உனக்கு தரலையா, உனக்கு தரலையா, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக வ வதஅனா அன்க விஸ்ரக் வதுஹா வல்லைலி. இத அவனை ஏழையா கண்டே அனாதையா கண்டே யார் சொல்லுவான்? அல்லாஹ் சொல்லுவான். நீங்களும் சொல்லி காட்டீங்கடா. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம் சொல்லி காட்டுகின்ற பண்புகள் நமக்கு வரவே கூடாது. எந்த விஷயத்திலாக இருந்தாலும் சரி, இது நமக்கு போக வேண்டும். ஒன்று. இரண்டாவது, சொல்லி காட்டுவதோடு சேர்த்து இன்னொன்று இருக்குது. அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயங்களை சொல்கிறார். கேட்பவன் கஷ்டத்திலே உள்ளவனுடைய கௌரவம், கஷ்டத்திலே உள்ளவனுடைய கௌரவம் சொல்லி காட்டுதல் என்பது உங்களது நன்மை, உங்களது எதிர்பார்ப்போடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது என்ன? யாருக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அவனை கௌரவமானவனாக நீங்கள் மாற்ற வேண்டும். அவனுடைய எண்ணங்களே மாற்றணும். அவன் ஓப்பனா வந்து கேட்டாலும் சரி, ஓப்பனா வந்து பிச்சைக்காரனா வந்து கேட்கிறான்னு வைங்களே, அவன்கிட்ட கேளுங்க. நீங்கள் யாராவது சகோதரர்களே பிச்சைக்காரர்கள் பரம்பரையாவா உருவாகிறாங்க? பிச்சைக்கார யாரும் பரம்பரையா உருவாகல சகோதரர்களே. பிச்சைக்காரன் லெவல் இருக்குதே, அந்த இடம் இருக்கிறது. சமுதாயத்தில் கை தூக்கி விடுவதற்காக ஒரு ஆள் இருக்கும் வரைக்கும் இந்த சமுதாயத்தை பிச்சைக்காரன் உருவாங்க. நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்க. கை கொடுப்பதற்காக ஒருவர் இருக்கின்ற வரைக்கும் யார் உருவாக மாட்டார். இருக்கிறாங்க சில பாட்டி வந்து என்ன பிச்சைக்காரன் ஆகிப்பான, அவனை பார்த்து இவன் தான் நல்ல இன்கம்ல இருக்கிறான் சொல்லி 4 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, இறங்கிக்கிறாங்க இந்த சமுதாயத்துல. இந்த மாதிரி நபர்கள் நான் பேசவில்லை, விதிவிலக்கானவர்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் பிச்சைக்காரர்கள் உருவாகிற இடம் எது தெரியுமா? சுனாமியில் பாதிக்கப்பட்டாங்க லட்சக்கணக்கான மக்கள். எல்லாருக்கும் நம்ம வீடு அமைச்சு, எல்லாருக்கும் தொழில் கொடுத்து, எல்லாருக்கும் தீர்வு கொடுத்தோமா? அல்லது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் தீர்வு கொடுத்துட்டாங்களா? கண்டு கொள்ளப்படாமல் ஒரு 10% ஒதுக்கப்படும். அப்படி கண்டு நம்மளுக்கே தெரியாது, கணக்கிலேயே வராது, ஒரு 10% ஒதுக்கப்படும். இந்த 10% ஒதுக்கப்பட்டு விட்டால் இவர்களுக்கு சமுதாயத்துல எதுவும் இல்லையா, 4 பேர்ட்ட கேட்போம் என்று நினைப்பார். பிச்சைக்காரர் ஆகிறது அல்ல. இப்படிதான் ஒரு சின்ன ஒரு விஷயம் அதை முடிச்சிடும். அதை ஒரு 8 பேருக்கு ஆக்குவாங்க. அவங்க நினைக்க மாட்டாங்க. சிலர்ல இருந்து நாங்க பேசி இருக்கிறோம் சகோதரர்களை, பேசுற பிச்சை என்றது நம்ம வாழ்க்கை. நான் இப்படி வாழ்ந்த குடும்பம், நான் இப்படி வாழ்ந்த குடும்பம், இப்படி இருந்த குடும்பம், இப்படி இருந்த குடும்பம், இதை கேட்டு பார்த்தா எல்லாமே உண்மை. ஆனா பிச்சைக்காரன் எப்படி வந்தாரு? வேறு வழியில் நான் என் குடும்பத்தோட போய் ரோட்ல என்ன செய்யலாது, டென்ட் அடிக்க இயலாது, எப்படி வாழுவது என்கின்ற நிலை வருகிற நேரத்தில் 4 பேர்ட்ட கேட்போம் என்கிற நிலைமைக்கு என்ன செய்யறாங்க, வராங்க. ஆனா நம்ம பிச்சைக்காரர் பதவி வரைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த லெவலுக்கு இந்த சமுதாயத்திலிருந்து தான் உருவாக்கப்படுகிறாங்க. அப்ப உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் முதலாவது இந்த சமுதாயத்தை நம்ம என்ன கொடுக்கணும்? கௌரவம், அவர்களுக்குரிய அந்தஸ்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி நம்ம கேள்விப்பட்ட செய்தி. ஆயிஷா அவங்க வீட்டுக்கு வராங்க, ஒரு பெண்மணி 2 குழந்தைகளை சுமந்து கொண்டு. ஆயிஷா என்ன செய்யறாங்க, உள்ள ஈத்தம்பழங்களை கொடுக்குறாங்க. அப்ப 2 பேருக்கு பங்கிட்டு அந்த தாய் என்ன செஞ்சா, அந்த 2 குழந்தைகள் அந்த ஒரு ஈத்தம்பழத்தை பார்க்கிற நேரத்தில் அந்த ஈத்தம்பழத்தை எடுத்து 2ஆக உடைத்து 2 குழந்தைக்கும் கொடுத்தால் அந்த தாயுடைய உள்ளத்தில் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இன்னும் குடும்ப உணர்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சமூக உணர்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சம்பவம் அசைத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஆயிஷா ரசூல் என்ன பதில் சொன்னாங்க? இது என்ன ஆச்சரியப்படுவதற்கு இருக்கிறது? அந்த 2 குழந்தைக்கும் அந்த தாய் காட்டிய இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, நான் கேட்கிறேன், இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பிச்சைக்காரனுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்படுகின்ற ஒரு செய்தி இருக்கிறது. என்ன நினைக்கிறேன்? சமுதாய ஸ்டேட்டஸை இழந்தவர்கள் அவர்கள் இல்லை, கௌரவமானவர்கள் அவர்களை மாற்ற வேண்டும். இந்த சிந்தனையோட எத்தனை பேர் தர்மம் செய்வார்? அங்க வாசல்ல இருந்து கேட்கும், போடுங்க ஒரே அனுப்பு, அதை எடுத்து கொடுத்துரு, அப்படி அவ்வளவுதான் விளங்கிட்டா.
இவன் இருக்குன்னு தான் வந்த வேண்டிய லெவல்ல இருக்கிறோம். சில நம்மள எல்லாரையும் கவனிக்க முடியாது, உண்மை. அல்லாஹ் நம்மள அந்த லெவலில் ஆக்கவில்லை. ஆனா ஒருத்தர் காப்பாற்ற நினைச்சிருக்கோம், எங்கட பங்கால ஒருவரை காப்பாற்றி விடுவோம். இந்த வீட்டுக்கு தேடி வரானே அவனுக்கு பின்னால் அவருடைய வரலாறு என்னன்னு கொஞ்சம் பார்த்து செஞ்சிருவோம், காப்பாற்றி விடுவோம் என்று நினைக்கிறோமா? இன்றைக்கு அதையே ஒரு செய்தியாக செய்திருக்கிறோம், மாற்றி இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்மளுக்கு மாற வேண்டும். இந்த சமுதாயத்தில் விமர்சனங்களை, பிச்சைக்காரன் விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்காமல் அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்கின்ற மனோநிலைகள் ஒருவரை கௌரவமாக்கி விடும். ஒருவரை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஹிஷாம் இப்னு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரே கொஞ்சம் தேவைன்றாங்க. பைத்துல் மாலில் தான் கேட்காம பிச்சைகள் பைத்துல் மாலில் கேட்கிறாங்க. எடுத்து கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். போயிட்டாரு, செலவு முடியுது. அடுத்த யார் தருவாங்க ரசூலுல்லாஹ் வராங்க. இரண்டாம் முறை கேட்கிறாங்க, முடிஞ்சது. அவருக்குரிய சொத்து தான். ஏழாமை இருந்தா இல்லாம இருந்தா அது அவருக்கும் பங்குண்டு. அவர் மூன்றாம் முறையும் வராரு, 10 முறை அவருக்கு வரலாம், கேட்கலாம். பைத்துல் மாலில் இருந்து கேட்கலாம், எடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள், இவரை கொஞ்சம் என்ன செய்யணும், கௌரவமாக்கணும், அவருக்குரிய ஒரு இதை கொடுக்கணும். ஹக்கையும் கொடுத்தாங்க. யா ஹக்கீம், ஹக்கீமே இந்த பொருளாதாரம் இருக்கிறது டேஸ்டானது, சுவையானது, பசுமையானது. யார் கண்ணியத்தோடு கௌரவத்தோடும் அதை கையில் எடுக்கிறார்களோ ஊரிக்கல் அவுஃபீஹி, அவருக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வார். யார் எதிர்பார்த்தும் பேராசையோடும் அதில் கை வைக்கிறார்களோ அதுல பரக்கத்து கிடைக்காதுன்னு சொன்னார். அவ்வளவுதான். மரணிக்கின்ற வரைக்கும் யாரிடத்திலும் எதையும் கேட்காமல் மரணித்த ஒரு நபி தோழர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள். அவ்வளவுதான் சகோதரர்களே. நினைத்து பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தையும் கொடுத்திட்டொன்றையும் கொடுத்தார்கள். என்ன கொடுத்தார்கள்? அவரிடத்திலே என்னமோ இருக்கிறது, ஒரு மனநிலையில அந்த இதன் மூலம் தீர்த்து கொள்ளணும் என்கின்ற அமைப்பில் அவருடைய மனோநிலையுடைய தேவையுடைய அதிகம் அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு தேவைக்குரிய விஷயத்தை கொடுப்பதை விட அவரது மனதை ஸ்ட்ராங் ஆப்பது மிகவும் சிறந்த நினைச்சாங்க, கொடுத்தாங்க. இந்த பழக்கத்தை நீங்க உருவாக்கணும்னா பெருசா அவங்க கொடுக்கணும், பெரிதா அவங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு ஏழையை காட்டுறீங்களா, ஒரு கௌரவமான தோற்றம் உங்களுக்கு விளங்குதா? சில பிச்சைக்காரங்க நீங்க குறவு வாங்கன்னு சொல்லுவாங்க, அவசரமா போயிடுவாங்க. பிறகு வாங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க, அவசரமா போயிடுவாங்க. புரிஞ்சுவாங்க, கௌரவத்தை கையில் வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிறாங்க. கைட்டு வாங்கினா உடனே போயிடுவாங்க, நின்று கட்டிக்க மாட்டாங்க. அவர்களால் அதை தாங்க முடியாது, அவர்களால் அதை தாங்க முடியாது, அவசரமா போயிடுவாங்க. அந்த மாதிரி நபர்களை கூப்பிடுங்க, வைத்து நம்ம உலகத்தை மாற்ற வேண்டிய அவசியம். எல்லாருக்கும் ஏதாவது சொன்னா இப்படி மாத்தினா எத்தனை பேரை மாத்த, யார் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாரையும் மாத்த சொல்லி? உங்களுடைய வேலை நீங்க செய்ய. எனக்கு 4 பேரை மாற்ற முடியுமா, 4 பேரை செய்ய முடியுமா? கொடுத்து பாருங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு செய்யற பரக்கத்து இருக்குது, அது பெரும் பரக்கத்து. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம இது புரிந்து, அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஏழைகள் இந்த மாதிரி விரட்டப்படுகிற சம்பந்தமாகவே நிறைய பேசிக்கிறாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, பரட்டை தலையுடையவர்கள், செருப்பற்றவர்கள், தோற்றத்திலே நீங்க கதவை திறந்த உடனே முதலாவது கதவை மூடி அனுப்பிடுவீங்க. இப்படி உள்ள சிலர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் இதை செய்வான் என்று சத்தியம் பண்ணினால் உடனே அல்லாஹ் நிறைவேற்றுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உள்ள ஒரு சிலர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் செய்வான் என்று அவர்கள் சத்தியம் பண்ணினால் உடனே அல்லாஹ் நிறைவேற்றுவான். யார் சொன்னாங்க இது? பிச்சைக்காரர்களுக்கு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் விரட்டுகின்றவர்கள் அவர்கள் 4 பேர் இருந்தாங்கன்னா நினைச்சு பாருங்க, நம்ம நரகவாதி அல்லாஹ் காப்பாற்ற அந்த நிலைமையில இருந்துட்டோம்டா. அன்புள்ள சகோதரர்களே, தர்மம் நம்மளை காப்பாற்றும். ஒரு ஈத்தம்பளம் காப்பாற்றும்னா ஈத்தம்பளத்தை யார் வாங்குவா? இந்த மாதிரி ஏழைகளுடைய நிலை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கௌரவத்தை கொடுக்கப்படுகிறது. எவர் கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, கௌரவத்தை அவற்றை எப்படி உருவாக்கலாம், பொருளாதாரத்தை கொடுப்பதோடு கௌரவத்தை எப்படி உருவாக்கலாம், அப்படி உருவாக்குவதற்கு என்ன வழி, இதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நெருக்கத்துல இருந்து கௌரவத்தோடு வாழுகின்ற ஒருவன் ஒரு நிலைக்கு கேட்க உருவாயிட்டான்னா அவனுக்கு தர்மத்தை செஞ்சுட்டு அவன் கௌரவத்தை பாதுகாக்க நம்ம பழக வேண்டும். கௌரவத்தை உருவாக்குற நாம கௌரவத்தை கெடுக்க கூடாது, கௌரவத்தை உருவாக்குற நாம் கௌரவத்தை கெடுக்க கூடாது. இதை செய்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் எங்கோ இருப்போம், அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் எங்கோ இருக்கக்கூடியவர்கள். ஏன் உலகத்திலே சொர்க்கத்துக்கு வேகமாக கொண்டு போகக்கூடிய அமல்களில் 3 தான் ஜிஹாத், தர்மம், அறிவை பரத்தல். அவசரமாக நரகம் கொண்டு போகக்கூடிய 3 அமல்கள் தான் ஜிஹாத், அதே போல என்ன இல்ம், பணம். இந்த 3 என்ன செஞ்சிடும், சொர்க்கத்துக்கு வேகமாக உங்களை கொண்டு போகும், நரகத்துக்கும் வேகமாக உங்களை என்ன செய்யும், கொண்டு போகும், எண்ணங்களை பொறுத்து. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியை அல்லாஹ் தஆலா நிறைய 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 என்ன செய்யறான், குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறான். நிறைய உதாரணங்களை சொல்கிறான். நீங்கள் பார்க்கலாம், 265வது இலக்கத்திலே இருந்து இந்த தர்மம் சம்பந்தமாக 274வது பக்கம் வரைக்கும் சூரா பக்ராவிலே பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, தர்மவாளிகளுக்கு இருக்க வேண்டிய இந்த 2 சிறந்த குணங்கள், இறைவனுக்காக என்ற பகுதியும், கௌரவத்தை உருவாக்குதல், கௌரவத்தை கெடுக்காமல் இருத்தல், இந்த 2ஓடும் தர்மம் செய்தல். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறான்? அல் மன் வல் அதா. இந்த 2 சொல்ல ஞாபகம் வச்சுங்க. அல் மன்னு வல் அதா,
அல் மன் என்றால் சொல்லி காட்டு, உனக்கு இப்படி செஞ்சுக்கிறேன் அப்படி செஞ்சுக்கிறேன் சொல்லி காட்டுது. வல் அதா என்று சொன்னால் என்ன செய்யுது? நோவினை கொடுக்கிறது, தொந்தரவுப்படுத்துறது, அவனை வேதனைப்படுத்துறது. இவன்ட்ட எடுத்துட்டோமே அப்படி என்கின்ற அளவுல நீங்க என்ன செய்வது? நடந்து கொள்றது. இவன்ட்ட வாங்கிட்டோமே கடனை, இவன்ட்ட எடுத்துட்டோமே என்று இவன் நோறானே, இந்த மாதிரி நடந்து கொள்ளுதல். இந்த ரெண்டும் இருக்கிறது. இதுதான் என்னது? அல்லாஹ் தஆலா தந்த எதுலையும் நம்ம அல்லாஹ்ட்ட வாங்கிட்டோமே கவலைப்படுறது இல்லை. அல்லாஹ் நமக்கு தரணும். இந்த நிலைமை நீங்க யாருக்காவது உண்டாக்குறீங்கன்னு வைங்களே, அல்லாஹ் தஆலா உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பார்வை பார்ப்பான். அன்புள்ள சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அல் மன் வல் அதா இது வரவே கூடாது. அல்லாஹ் தஆலா எமது கர்மங்களை எமது விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த காப்பாற்றியல் புரிவானாக. இதுல மிகப்பெரிய இன்னொரு பகுதி ஜகாத் தியாத் என்கின்ற இந்த இரண்டு பகுதிகள், இவைகள் தீர்வுகளாக சொல்லப்பட்ட மிக முக்கியமான பகுதிகள். தர்மத்தோடு சம்பந்தப்படுகின்ற இடங்களும் இருக்கின்றன, பிரிகின்ற இடங்களும் இருக்கின்றன. இது சம்பந்தமாக அது விரிவாக விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு அம்சம் ஜகாத் வசூலிப்பு, ஜகாத்தை நிர்வகித்தல், ஜகாத்தை எப்படி பங்கிடுதல் என்கின்ற அம்சம். இது எப்படி பொருளாதார அதாவது ஒழிப்புக்கு மிகப்பெரிய பங்காக இருக்குது என்பதுதான் மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ் தஆலா இதற்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிற நேரத்தில் இது சம்பந்தமாக விளங்குவதற்கும் வாய்ப்பை தந்தல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.